ஹாய் எல்லாம் நீங்கள்லாம் கேட்டுருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் நல்லா போயிருந்தாலும் சூப்பராக செம்மையாக சாப்பிட அவங்கள இருக்குன்னு வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த பாட்காஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த நான் ஆரம்பித்தேன். அதாவது என் வாயை நம்பி எனக்கும் பேச நல்லா வரும்னு நினச்சி நான் இந்த விஷயத்தை ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது நான் நினச்சேன், நம்ம ஆரம்பிப்போம், யார் நம்மளாம் பேசுறது கேட்குறாங்கன்னு தெரியாமல் சும்மா ஆரம்பித்தேன். ஆனால் 1.5 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எபிசோடு தான் இந்த மலேசியா குமார் பாட்காஸ்ட்டில் 100வது எபிசோடு. ஆமாங்க, நான் இது வரைக்கும் இந்த மைக்கை வச்சு பேசி 100 எபிசோடு பேசிட்டேன். முதல்ல பல எபிசோடுகள் சொந்தமாகவே பேசுனது. அதுக்கப்புறம் பல கெஸ்ட்டுகள், நான் சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி, பல இண்டஸ்ட்ரியிலேருந்தும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வேந்த சில பேரெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பாட்காஸ்ட்டும் அண்ட் நான் வந்த கெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதெல்லாம் தாண்டி இவ்வளோ நாளாக இந்த சேனலை பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீ, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நீங்களாம் இல்லாமல், எல்லோரும் சொல்கிற டைலாக் தான், நீங்களாம் இல்லாமல் இந்த 100 எபிசோடு கண்டிப்பாக நான் செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா 10வது எபிசோடில் யாரும் கேட்கலனா நான் பாட்டுக்கு மூடிட்டு போகலாம் தான் நினச்சேன். அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள்லாம் கேட்கும் போது தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, ஓகே நம்ம பேசுகிறது மக்கள் கேட்குறாங்க, அவ்வளோ பேர் கேட்கலனாலும் கொஞ்சம் பேர் அது கேட்குறாங்களா அப்படின்னு. ஸோ அந்த நம்பிக்கையில், அந்த ஊண்டுதலில் 100 எபிசோடு வந்தாச்சு. அதுக்கு ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும். தயவு செஞ்சு இந்த 100 எபிசோடில் ஒரு எபிசோடாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஏன்னா நான் இந்த 100 எபிசோடும் கத்தி கேட்குறது, அந்த ஒரு விஷயம் தான் கெஞ்சி கேட்குறது, அதை மட்டும் நிறைய பேர் பண்ணவே மாட்டேறீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப பேசாமல் நான் இந்த வார எபிசோடுக்கு போயிடுறேன். எல்லா வார எபிசோடு போல் இந்த 100வது எபிசோடுக்கும் நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கெஸ்ட்டை நான் இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்படின்னு கேங்ஸ்டரிசம், ரவுடிசம், இந்த லைன் ஓட்டுறது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டாலே நம்மளுக்கு நிறைய பேருக்கு இதுக்கு அர்த்தம் தெரியுன்றதால இதெல்லாம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ரெண்டு காரணங்கள். ஒன்று வந்து நம்ம மலேசியன் இந்தியன்ஸாக இருக்கிறனால இங்கே இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் இதிலெல்லாம் நம்ம நேரடியாக ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்ல வரல. பட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், நம்ம சமுதாயத்துக்குள்ளே காமனாக நடக்கிற விஷயங்கள்னால இதை பற்றி நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது, நம்ம பார்க்குற இந்த இந்தியா தமிழ் படங்கள், அங்கேருந்து நம்ம இந்த மாஸ் ஹீரோங்கிற முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிசம், இந்த கேங்ஸ்டரிசம், ஒரு ஹீரோ வருவார், அந்த வில்லனை எதிர்ப்பார் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ரொம்ப பார்த்து, இது நம்மளுக்குள்ளேயே அதான் சொல்கிறேன், நம்மளுக்குள்ளேயே இருக்குன்னு இல்லை. பட் இதை பற்றி நம்மளுக்கு ரொம்ப தெரியும், நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம், நம்ம நம்புவோம். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்தில் பார்க்குறதும், செய்தியில் பார்க்குறதும், படிக்கிறது, கேட்குறது எல்லாமே 10ல் ஒரு பகுதி தான் சொல்லலாம். ஆக்சுவலி இந்த நிஜமான இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, விச் இஸ் நம்மளுக்கு தெரியாதது, நிறைய பேருக்கு கேட்கப்படாத விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி சொல்கிறது, அந்த இடத்துலேருந்து வந்த ஒருத்தர்கிட்ட தான் கேட்டோம்னா அந்த விஷயங்களோட உண்மையான ஆழமான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அண்ட் அப்படி தான் இன்றைக்கி நம்ம ஒரு கெஸ்ட்டையும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இந்த கேங்ஸ்டரிசம், இந்த பூலி, இதெல்லாம் விஷயங்கள்லாம் சின்ன ஸ்கூல்லேயே ஆரம்பிக்குதுன்ற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதெல்லாம் போய் எங்கே முடியுதுன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் ஸ்கூலை விட்டு வெளியே போனாலும் அந்த கேங்ஸ்டரிசம், அந்த விஷயங்கள்லாம் அவங்க கூட தொடர்ந்து வருது. அண்ட் ஆல்சோ நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பார்க்குற படங்கள்லாம் ஓகே இப்படி இருந்தால் தான் கெத்து, இப்படி இருந்தால் தான் சாவடி, அப்படின்ற விஷயங்களை முப்போ பண்ணியே என்னமோ வளர்கிற மாதிரி ஒரு கவலை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் இருந்துச்சுன்னா நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றி பேசலான்னு தான் இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோக்கு விஜய் கணேசன் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் குமார். வணக்கம் ப்ரோ. ஆமாம், விஜய் கணேசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிக்டாக்ல பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர் தெரியும். அப்படின்னு என்னன்னா, விஜய் கணேசன் குலேம் கெடாலேருந்து வந்தவங்க. பட் அவங்க வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனால் நல்ல நல்ல வேலைகள்லாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் தடம் மாறி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் பார்த்து, செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செஞ்சு, பட் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிறை வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து, இல்லை இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் திருந்தி வேணாம், நான் வேறு வேலையை செய்கிறேன், என்னை நம்பி என் வாழ்க்கையை நான் இதுக்கப்புறம் தொடர்ந்து நகர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் நம்மள மாதிரி மற்றவங்களும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டிக்டாக்ல அவர் முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றி நிறைய அவேர்னஸ் வீடியோலாம் போடுறாரு. அதாவது இதுக்குள்ளே வந்தீங்கன்னா என்ன நடக்கும், என்ன இதுக்குள்ளே ஆக்சுவலி இருக்குது, ஏன் இதுக்குள்ளே நீங்களாம் வரக்கூடாது அப்படின்ற வீடியோ நிறைய போடுவார். முடிஞ்சால் நீங்கள் அவரோட ப்ரொஃபைலில் போய் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் சொல்கிற விஷயம்லாம் டேரிங்கான விஷயமும் இருக்கும். நிறைய பேர் சொல்ல முடியாது, பயப்படுற விஷயங்களை அவர் டேரிங்காக பேசுவார் அப்படின்னு. ஸோ எதுக்கு நீங்கள் ப்ரொஃபைலில் டிக்டாக்ல மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம ஸ்டூடியோவில் பேசலாம் அப்படின்றத சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். அப்படின்னு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதான் ரொம்ப சாரி, கொஞ்சம் லெங்க்த்தாக போயிடுச்சு இன்ட்ரடக்ஷன். ஏன்னா ஒன்று அந்த 100வது எபிசோடு, அதுக்கப்புறம் அதான் உங்களை பற்றி சொல்லணுன்றதுக்காக தான். ஏன்னா எனக்கு
இப்ப நம்ம உங்கள கூட்டு வந்துட்டோம்னா, கண்டிப்பா நெறைய பேர் கேட்பானுங்க. குமார் என்ன நீங்க இவரெல்லாம் கூட்டு வந்து பேசுறீங்க? இவர்கிட்டேருந்து என்ன நம்ப ஏன்னா இதுக்கு லைக் அந்த மாரி ஒரு ஏன்னா காயினுக்கு 2 சைட் இருக்குன்ற மாரி, எவ்வளோ பேர் சில பேர் கேட்கணுன்ற ஆர்வமா இருந்தாலும், சில பேரு அந்த மாரி சொல்லுவாங்க. ஏன் இவங்களலாம் கூட்டு வரீங்க? இந்த மாரி கூப்பிட்டு வந்தா பார்த்து மத்தவங்க கெட்டு போயிருவாங்களா? அப்படின்னு. அப்படின்னு இல்ல. இவங்கள சொன்னா தான் அந்த சில பேருக்கு புரிய வேண்டிய ஆளுங்களுக்கு போய் புரியும் அப்படின்னு. நான் சொன்ன மாரி செகண்ட் சான்ஸ்ன்னு வாழ்க்கையில எல்லாருக்குமே கிடைக்கும். முக்காவாசி டைம் சில நேரத்தில நம்ம கிடைச்ச முதல் சான்ஸ்லயே நல்லா செஞ்சுட்டோம்னா, ஓகே லைஃப் நல்லாருக்கும். பட் கிடைக்கிற செகண்ட் சான்ஸ எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் முக்காவாசி டைம் இருக்கு அப்படின்னு. அப்படி அவருக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ எனக்கு தெரிஞ்சு நீங்க உண்மையாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும், நல்லாவும் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஸ்டூடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ. நம்ம பாட்காஸ்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்து நம்ம தமிழர்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் தவிர்த்து இந்த மாரி விஷயம் வந்து கண்டிப்பா நம்ம பேசி ஆவணும். ஏன்னா நம்ம சமுதாயத்தில வந்து எப்படி சொல்றது? இந்த கேங்ஸ்டரிசமும், ட்ரக்ஸும் வந்து நாளுக்கு நாளுக்கு பெருகிக்கிட்டே போகுது. அத 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 அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஒரு சேனல் இல்ல. ஒரு ஒரு இது இல்ல. ஸோ அதனால தான் வந்து நான் TikTokல வந்து இத பத்தி நான் கொண்டு வந்தது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நெறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து ஜோக்ஸு, பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் செய்றாங்க தவிர, இந்த மாரி டாபிக் வந்து யாரும் பேசுனதில்ல. அப்ப வந்து இது பேசணும்னா, எனக்கு தெரிஞ்சு நான் அது கரெக்டான ஆளு. ஏன்னா நான் அத தாண்டி வந்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் இதில கொண்டு வந்தது. ஸோ கொண்டு வந்து இந்த 2 வருஷமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நெறையா சேஞ்சஸ் இருக்கு. நெறைய பேர் மாறியிருக்காங்க. நெறைய பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஹெல்ப்பு. டெய்லி எனக்கு ஃபோன் வந்துரும். "ஐயா என் மாமன் இப்படி இருக்கான், இப்படி இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல." நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப வரைக்கும் எனக்கு என்ன ஒரு இதுனா, ஏடிகேன்னா என்னன்னு கூட தெரியாம இருக்காங்க. ஏஜென்சி என்டி டேட்டா கேட்பாங்க. சொன்னா என்னான்னு தெரியாம கூட இருக்காங்க நம்ம தமிழர்களு. போலீஸ் ஸ்டேஷனு. ஓகே. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டா தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போணும். நம்மளுக்கு என்ன பிரச்சனை கூட நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஸோ இந்த பார்வையில அதான் சொல்றேன். நம்ம இந்தியன்ஸ் வந்து ஸ்டில் வந்து இன்னும் வந்து இதெல்லாம் புரியாம இருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாத்தணும்னா, என்ன மாரி இன்னும் நெறைய பேர் வரணும். வந்தா தான் வந்து நம்ம இந்தியன்ஸோட இது மாறும். ஸோ அதுதான் நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லது, நல்லது. ஆக்சுவலி நீங்க செய்ற விஷயம் அதான் நீங்க சொன்ன மாரி இப்ப பாருங்க, அந்த நீங்க போடுறதுக்கு அப்புறம் நெறைய அப்பா, அம்மா கால் பண்றாங்கன்னு. அதுதான் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி உங்கள என்கிட்ட சஜெஸ்ட் பண்ணதுக்கு இவர்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. நம்ம பாட்காஸ்ட்ல இதுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க. டாக்டர் மகாலட்சுமி வந்திருக்காங்கல்ல. அவங்க, அப்புறம் ஆண்டவர் வந்து பிரகாஷ் இருந்துருவாரு. அவரு இந்த என் ஃப்ரெண்ட்ஸுங்க நெறைய பேர் உங்க ப்ரொஃபைல் எனக்கு அனுப்புனாங்க. அனுப்பி அவங்கலாம் தான் முதல்ல என்ட்ட சொன்னாங்க. குமார் இவர நீங்க கூப்பிடுங்க. இவர் ப்ரொஃபைல் போய் பாருங்க. இவர் பேசுற விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து வெளிய நெறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து தான் நானும் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் உங்க வீடியோலாம் பார்ப்பேன். மேமாங் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நான் தயவு செஞ்சு இந்த எபிசோடு பார்த்துட்டு இப்பயே நீங்க கேன்சல் பண்ணிட்டு போற ஆளா இருந்தா, மறக்காம கீழ போயிட்டு அவரோட ப்ரொஃபைல போய் தட்டி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு. ஸோ முதல்ல சுருக்கமா உங்களோட இந்த ஜேர்னிய பத்தி நம்ம பேசுறோம் ப்ரோ. ஏன்னா நான் அதான் நீங்க சொன்ன மாரி நீங்க SCPM வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல போய் சிஸ்கோலாம் வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சீங்க? எப்படி அங்க அப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கை எப்படி இதுக்குள்ள போணுச்சு அப்படின்னு? ஆக்சுவலி வந்து நானு எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்டு. ஸோ 2005ல முடிச்சுட்டு, தென் 2006ல ரிசல்ட் கூட இன்னும் வரல அப்ப. 2006ல. அப்ப எனக்கு 20 வயசு. ரிசல்ட் கூட இன்னும் வரல. இதெல்லாம் கிடாலல? கிடால. ரிசல்ட் கூட வரல. அப்ப ஜேபில அந்த மாமா இருந்தாங்க. அம்மாவோட பிரதர் அண்ணன். ஸோ அம்மா அங்க அனுப்பிட்டாங்க. ஏன்னா அப்பவே வந்து அந்த சிம்ப்டம் இருந்துச்சு. ஸ்கூல் ஸ்கூல் படிக்கும்போதே அந்த சிம்ப்டம் ஃபார்ம் 6 படிக்கும்போது நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, நல்ல படிக்கிற பையன். ஆனா வந்து அந்த சிம்ப்டம் அம்மா தான் பிள்ளைய பத்தி தெரியுமே. ஆஹா இவன் விட்டா அவன் தருதலி ஆயிடுவான். ஏன்னா எங்க அம்மா நான் வந்து அப்பா இல்லை எனக்கு. எங்க அம்மா சிங்கிள் மதரு. கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. பார்க்க போனால் நான் தான் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஹரப்பானு. எனக்கு கீழே தம்பி தங்கச்சி. எங்கள் அம்மா வந்து நல்லா வளர்த்தாங்க எங்களை. கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்கள் அப்பா இறந்த பிறப்ப நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க நாங்களாம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே அனுப்பிட்டாங்க. விட்டா இவன் வேறு மாதிரி ஆயிடுவான் அப்படின்ட்டு. ஸோ அதோட சிங்கப்பூர் இன்டர்வியூ போயிட்டு வேலை கிடச்சி லைஃப் மாறிடுச்சு. நான் சைனீஸ் பேசுவேன்னா, சிங்கப்பூரில் சைனீஸ் பேசுனா நம்மளை தூக்கி தலையில் வச்சுருவாங்க. ஜோக்கா சீனா பேசுகிறீங்க. ஏன்னா நான் வந்து செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் SPMலாம் சீன சப்ஜெக்ட் எடுத்தேன். ஸோ சிங்கப்பூரில் நம்மளை தாங்கினானுங்க. ஸோ அந்த டைமில் வந்து PR எடுத்துகிட்டு என்னை வந்து சிங்கப்பூர் ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு SPFக்கு சிஸ்கோ வந்து ப்ரைவேட் லிமிட்டெட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸில் இருக்குது. ஸோ சண்டை போட்டுக்கிட்டு அங்கேயும் வேலை ஓகே. சிங்கப்பூர் கிளப்பிங் போயிட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு வேலை போச்சு.
வேலை போனோன்னே 23 வயசு. ஸோ அது அந்த இதில் வந்தோமா, அதான் ஓடுற பாம்பு ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசாச்சே நம்ம தானே. ரத்தம் சூடா இருக்கிற வயசு அப்படின்னு. யார் சொன்னாலும் கேட்கறது இல்ல. ஓகேவா? அந்த வயசு. இன்னொன்று காசு நல்லா பார்த்தாச்சு. சிங்கப்பூர்ல வேலை செஞ்சேன். சிங்கப்பூரில் காசு அப்போ வந்து நான் அப்பயே வந்து 3000 சிங்கப்பூர்ல 2500 3000 எடுப்பேன். ஸோ கன்வெர்ட் அப்போலாம் வந்து 2+ தான் கன்வெர்ட் பண்ணா. ஸோ 6,000 6-7 கிட்ட வரும். 6-7 கிட்ட அப்பவே பாருங்க. ஸோ அந்த மாதிரி காசை பார்த்தோன்னே இங்கே வந்தோடனே வேலை செய்ய தோணல, வேலை செய்ய முடியல. ஏன்னா அந்த டைமில் வந்து மலேசியாவில் வந்து கம்பெனி பேசிக் வந்து 800 சம்திங் தான். வேலை செய்ய முடியல. கூட்டாளி சேர்ந்து திரும்பி கரெக்டாக என் கூட்டாளிங்களும் வந்து அந்த டைமில் இங்கே உள்ள ஹோம் டவுனில் கூட்டாளிங்க வந்து அப்போ தான் வந்து கேங்கில் பூந்து ஒரு மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் போனோடனே நாங்கள் இந்த மாதிரி இதில் இருக்கோம், நீயும் வா, லைன்ல சேர்ந்துட்டோம். லைனில் சேர்ந்துட்டோம், நீயும் வா. ஸோ அவங்க கூட போகும்போதெல்லாம் வந்து திருவிழா இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்குவோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கிடா ஓட்டுவாங்க, அங்கே போகிறது, இந்த மாதிரி சண்டை டேபிள் டாக்கு இப்படிலாம் போகிறது. சும்மா இது வந்து முதல்ல சும்மா போறது ஆரம்பம் நாங்கள் போவ ஸோ எனக்கு வந்து ரொம்ப முன்கோவம் வரும், சரியான கோவம், அந்த ஹாட் டெம்பர் இப்போ வரைக்கும் இருக்குது அது. ஆனால் இப்போ கொஞ்சம் வயசு ஏற கொஞ்சம், ஆனால் முன்ன சட்டுன்னு வரும் எனக்கு. ஸோ ஒரு வாட்டி வந்து ஒரு டேபிள் டாக்கில் வந்து ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. பேசி இருக்கும்போது என்ன செஞ்சிருவேன், பீர் பாத்தி எடுத்து அடிச்சிருவேன். நீங்க ஓகே. என்னடா ரொம்ப நான் தின்னு பக்கத்து டேபிளில் உங்ககிட்ட பேசிட்டு இல்ல அந்த ஆள். இல்லை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து கூட நாங்கள் ஒரு பேக்கப்புக்கு மாதிரி போயிருந்து உட்காந்துருக்கேன். ஒரு 2 டேபிள் தள்ளி 3 டேபிள் தள்ளி ஒரு பையனாக உட்காந்துருக்கோம். அதான் அபாங்க ரொம்ப ராஃபாக அப்படியே பேச்செலாம் ஓடி இருக்கும்போது எப்படி ஏறிடுச்சு, பீர் பாத்தி எடுத்து அடிச்சு ஒரே அடி. அது சண்டை வந்தோன்னா அதில் பேர் ஏறுனது தான். அது ஏறினுச்சா லைஃப் மாறிடுச்சு அதோட. அது வந்து ஒரு யாரா அந்த பையன், என்ன இவ்வளவு டேரிங்கா பண்றான், பட் அதுல இருந்து அந்த அடி வாங்கினவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வரல? இல்ல அதெல்லாம் இது பண்ணி அந்த டைம்ல டீம் இது பண்ணோன்னே அவங்களும் காட்டிக்கல யாரு அப்படி இப்படின்னு மறைச்சு அது ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஓடிச்சு அந்த பிரச்சனை. அப்படி இப்படி சேவ் பண்ணோன்னே யாரா அந்த பையன். அப்போ அந்த டைம்லேயே வந்து இன்னொரு சண்டை. அந்த டைமில் வந்து அது தீக்கட்டு ஒண்ணாமே ஆளை வெட்டு. அதுவும் வந்து கூட்டாளியோட பிரச்சனை தான். தேவையில்லாமல் நாங்கள் தண்ணி போட்டு 4 பேர் வீடு வந்து பண்ணுது. அதுதான் வாழ்க்கையில் முத பிடிப்படுறோம். 24 வயசு அப்போ. நீங்கள் டைரெக்டாக இன்வால்வ் பண்ணாத கேஸ் ஆனால் கூட்டாளியோட பிரச்சனை. ஸோ எல்லாரும் சேர்ந்து அது வந்து ஆக்சுவலி வந்து கூட்டாளியோட தங்கச்சி வந்து காதல் பிரச்சனை. அவங்க ஓடி போயிட்டாங்க. ஸோ அதுக்கு டேக் ரிவெஞ்ச்லாம் விடக்கூடாதுரா, அவன் எப்படா என் ஆக்சுவலி 2 பேருமே கூட்டாளிங்க. வீட்டுக்கு வரப்போ அப்படி பண்ணோன்னே எப்படி பண்ணோன்னே ஓகே ரைட் வா, அதில் ஆரம்பிச்சுது. இப்போ வீடு வந்து செஞ்சோன்னே பிடிப்பட்டோமா, அதுவும் செஞ்சுட்டு பாருங்க ஓடலை, தண்ணியாச்சா செஞ்சுட்டு பக்கத்தில் பிளே கிரவுண்டில் போய்ட்டு உட்காந்து திருப்பி சம்பவம் பண்ணோன்னே அது அது நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணுன்ற இந்த மைண்ட் செட் கூட வரல பாருங்க. இப்போ யோசிச்சா ஆனால் இப்போ அந்த தைரியம் இல்லை. அப்போ பாருங்க எவன் வர்றது அந்த மாதிரி ஒரு இது செஞ்சுட்டு வீடு போந்து பாருங்க பக்கத்தோட பேக்கணும் போய்ட்டோம் விட்டு அதை திருப்பி கண்டினியூ. அதான் இல்லை அதான் நான் யோசிக்கிறேன். அப்போது அந்த லைக் உங்களுக்கு அது தெரில நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கோம். ஆமாம் அதான் சொல்கிறேன். அதான் பாருங்க அந்த தைரியம் இப்போ இல்லை, அப்போ பாருங்க அப்போ இருந்துச்சு. அதுவும் இருட்டில் அந்த நேரத்தில் எனக்கு இப்போ இருக்கும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. போலீஸ்காரங்க வந்தோடனே டோஸ்லெட் அடிக்கிறாங்க, என் சப்பாத்துலாம் ரத்தம், சட்டெல்லாம் ரத்தம், கூட்டாளியோட சட்டெல்லாம் ரத்தம், எங்களுக்கே தெரியல. பொட்டிச்சு பாலையில் கொண்டு போய்ட்டு அடிக்கிறானுங்க, வலி இல்லை ஏன்னா சரியான தண்ணி. 2 நாள் சென்று தான் கொண்டு போய் மேலே உருன்னு உரிச்சானுங்க ஏன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டோன்ட்டுன்னு. அப்போ அந்த கேஸு அது சரியான ஒரு சென்ஷனான கேஸ் ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு அப்போ வயசு வந்து 24 வயசு. மொத்த வட்டி பிடி போடுறோம், அதுவும் தீக்கட்டு ஒண்ணாம். ஸோ பெரிய கேஸு. அந்த டைமில் தான் அபாங்கலாம் விடுவாங்களா, யாரும் அந்த பையனுங்க இவ்வளோ டேரிங்காக இருக்கானுங்க. அதோட அந்த டைமில் மாச்சோ செஞ்சிட்டோம். இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு தோணுது என்னன்னா, லைக் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த தைரியம் இப்போ இல்லைன்றது. பட் அது தைரியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது இப்போ யோசிக்கும் போது அது வந்து இல்லை யோசிக்க வைக்கிறீங்க. தைரியம் கூட சொல்ல முடியாது, அது ஒரு முட்டாள் தான். ஆக்சுவலி அது ஒரு முட்டாள் தானோ அது.
அது உண்மையாக ஒரு முட்டாள்தானம் தான் சொல்லுவேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா தைரியம் இல்லை அது. சம்பாய் அந்த டைமில் ஜாமீன் 7,000 வெள்ளி. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு வெள்ளி கூட விளையாக்கல. ஆள் வந்து காசு கொடுத்துட்டு போணுச்சு எங்கள் அம்மாட்ட. இதெல்லாம் வந்து அவங்க குடுக்குற சேவைகள். கொடுத்துட்டு போனால் எங்கள் அம்மா மக்காமாக வந்துட்டு, நீ என்னடா பண்ணுற? இந்த மாதிரி ஆச்சு, வீட்டில் வந்து காசு கொடுத்துட்டு போகிறாங்க உன்னை எடுக்க சொல்லி. என்னடா நடக்குது அப்படின்னு. எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, விலை கொடுத்து வாங்குற மாதிரி. ஆமாம், நான் உன்னை பார்த்துக்கிட்டேன். நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஷூட்டிங்காக டேரிங்காக இருக்கான் அந்த பையன், உன்னை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இப்போவும் அது நடக்குது. நம்மளோட சொசைட்டியில் இப்படி தான் பசங்க வந்து போகிறாங்க. ஸோ எனக்கு நடந்து வச்சு சொல்கிறேன் எப்படி கேங்ஸ்டரிசமில் பசங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னே நம்ம வந்து எப்படி ஆயிடுவோம், அந்த அபாங்கு ஊத்தாங் பூடி நம்மளை விளையாக்கி இருக்காரு. ஸோ என் கதையில் என்ன நடந்துச்சுன்னா அதோட வெளியாயிருவோம். வெளியாகி கேஸ் தான் செட்டில் பண்ணிட்டாங்க. கேஸ் செட்டில் பண்ணோடனே சயமச்சா சொல்ல ஊத்தாங் பூடி சமாடி வராங்க. ஓகே, அதெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. அந்த கேஸ் செட்டில் பண்ணுறதுலாம் அவங்களே பார்த்துக்கிட்டு எல்லாம் இது பண்ணி நம்மளை விளையாக்கிட்டு நான் அதோட வந்து என்னை பார்க்கணுன்னு ஒரு 2-3 ஈவெண்ட்ஸுக்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க. கோயிலுக்கிட்ட கிடா வெட்டுறதுக்கு இந்த மாதிரிலாம் கூப்பிட்டாங்க அந்த டைமில். எனக்கு 2010 அப்போ நான் போகலன்னா கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா கூப்பிட்டு வரல நீ, நான் அவ்வளோ பேர் அப்போ எனக்கு வந்து அவரும் இப்போ இல்லை, அந்த மனசுல இறந்துட்டார். அவர் பேர் சொல்ல விரும்பலை நான். எங்களுக்கு அண்ணல் அவர் அப்போ ஃபோன் அடிச்சுட்டு என்னை வந்து காக்கான்னு கூப்பிடுவாங்க எங்கள் இடத்துல. என்ன காக்கா சொன்னால் உனக்கு தெரியாதா, அண்ணா பார்க்கணுன்னாரு, வர வேண்டியதானே நீ அப்படி இப்படின்னு. நான் போகல. ஏன்னா நான் முன்ன வந்து சரியான கிராஸ் கப்பலா. அப்போ கிராஸ் கப்பலா நீ என்ன பேசுறது, நான் என்னோட இதில் தான் இருப்பேன். அப்போ யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். அந்த மாதிரி குணம் எனக்கு. ஸோ போகலன்னொன்னே என்ன சொல்லிட்டாங்க, சரி பிரச்சனை இல்லை, நீ வந்து நம்ம கூட சேரலைன்னா நம்ம கொடுத்த காசு திருப்பி கொடுத்துரு. ஓகே இப்படி லாக் பண்ணுறது. ஸோ நம்ம எங்கே போவோம், எல்லாரும் பெரிய காசு. அப்போ ஒன்றும் பெரிய காசு. ஸோ திருப்பக்ஸாலா அதுக்கப்புறம் நீங்கள் லைக் அந்த திருப்பி அதோட போய் அதோட ஸோ இந்த சம்பாயங்களாம் இருக்கும், அதெல்லாம் போகணும். அவங்க சொல்கிற வேலையை செய்யணும். ஸோ இதில் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன வேலைன்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் செய்யணும். அப்போ செய்ய நம்ம பேர் பரவும். ஓகே இந்த இடத்துல ஊக நீங்கள் போய் உங்களை பாருங்களா, இப்போ அந்த இடத்துல பிரச்சனைனா அவங்கள போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு வர நம்மளுக்கு இன்னும் பிரச்சனையும் சேரும், அதே சமயத்தில் பேரும். அவங்க அந்த குரூப் மத்தியில் உங்கள் பேர் வந்து அவன் அப்படி காக்கா வந்து அன்னைக்கு அந்த விஷயத்தை இப்படி செஞ்சா, அவன் ஷூட்டிங் ஆனவன், நீங்கள் போய் அவனை பாருங்க. திரும்ப நான் இப்படி இருப்பேன். ஈவன் ஒரு சண்டையில் கூட நான் தான் காக்கான்னு தெரிஞ்சு கடுப்பாக ஆனாங்க. நீ தான் நான் காக்காவா, நிக்காம்பலிஸ் மாதிரி இருக்க, இவன் தான் காக்காவா அப்படிலாம் என்ன ஆள் இது பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க. அப்போ அப்படி இருந்தாலும் அந்த ரத்த சூடு உயிர் மேலே ஆபத்து இல்லை, என்ன சொல்லுவாங்க, அந்த உயிர் பயம் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் போனோடனே நம்மளுக்கு திருந்தணும்னு தோணாது. ஒன்றும் செய்யணும். எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி இது என் வாழ்க்கையில் நடந்தது ஒரு 7 வருஷம், ஒரு கிட்டத்தட்ட 6 வருஷம் 7 வருஷம் தான் இந்த சாப்டரு. ஆனால் விறுவிறுன்னு நடந்துச்சு என் வாழ்க்கையில். இந்த 7 வருஷத்தில் கேட்குறேன்னு தப்பா அடிச்சுக்காதீங்க ப்ரோ. அந்த ஜெயில் சொன்னீங்களா அந்த பிடிப்பட்டோம் அப்படின்னு, அதுக்கப்புறமும் ஏதாவது நடந்துச்சா அந்த மாதிரி சம்பவங்கள்? அப்போல்லாம் வந்து லோக்காப்பு. ஓகே லோக்காப்பு ஜெயிலுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் லோக்காப். ஆனால் சும்மா பிடிப்படுவேன். இல்லை அதான் கேட்குறேன். இந்த 7 வருஷத்தில் பிடிப்படுவீங்க, இருந்தாலும் உங்களுக்கு அது லைக் இவனுக்கு என்ன பிடிக்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பிடிப்பட்ட தான் விளையாக்கிடுறாங்களா. ஸோ உங்களுக்கு அந்த பயம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அது ஒரு 2வது வீடுன்னு சொல்லலாம். அப்படி ஆயிடுச்சு. ஒரு காலகட்டம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி செஞ்சால் பிடிப்பட்டாதான் பேர் அப்படி யோசிச்சிருவோம் நம்ம. ஏன்னா எப்படி வரோன்னா, நம்மளுக்கிட்ட வர பிரச்சனைலாம் பாருங்க, வட்டி பிரச்சனை, இந்த பாவு பிரச்சனை. ஸோ இன்காமும் வருதுல்ல. ஆமாம், செட்டில் பண்ணி கொடுத்தாங்கன்னா இது காசு பையனுக்கு பிடிபட்டுருவானுங்க, பேசணும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள ஆள்லாம் கண்ணாயில் ஆகுறாங்களே போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ ஃபோன் அடித்தவொடனே நம்மள்ட்ட பேசுகிறாங்களே. ஸோ இந்த மாதிரி நம்மள ஆள் நிறையா வருது. தமிழ் படம் மாதிரி தான், நாயகனில் கமல்ஹாசனும் தளபதியில் ரஜினியும் அந்த மாதிரி
ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃபு. இதுக்கு நடுவுல உங்க வீட்ல ஸோ வீட்டில் வந்து அம்மா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க நினச்சது ஒன்று, என் வாழ்க்கை நடந்தது இப்படி. ஆனால் எனக்கு தெரியும் அப்போ வந்து அம்மா வந்து என்னடா என் வாழ்க்கை அவங்க நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சரியான அமைதி. ரொம்ப அமைதியாக இருப்பேன். ஆள் பார்த்தான் பழகுவேன். சைனீஸ் ஸ்கூல் பார்த்துங்க. என்னோட சின்ன பிள்ளை ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா மொட்டை தான். எங்கள் அப்பா சீன ஸ்கூலில் மொட்டை. அப்போலாம் வந்து சீன ஸ்கூலில் வந்து முடி வந்து ரூலில் வச்சு பார்ப்பாங்க. மொட்டை தான். அந்த குங்ஃபூ படம்லாம் பார்த்துருப்பீங்க. முடி அப்படி தான் இருக்கணும். இன்னொன்று வந்து அந்த ஸ்கூல்லேயே வந்து நான் வந்து தான் இந்தியன்ஸ். என் ஸ்கூலில் 2ஆல. ஸோ இதாக இருப்பேன். தம்பி தான் வந்து கொஞ்சம் வயலண்ட்டாக இருப்பார். ரஜினிகாந்த் அப்படி இருப்பார். ஸோ எல்லாரும் வந்து தம்பி தான் வந்து அப்படி இருப்பான். அண்ணன் வந்து அமைதியானவர் அப்படின்னு. அமைதியான ஆனால் டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு வளர்ந்தோன்னே. ஸோ இந்த 7 வருஷம் இந்த ப்ராசஸில் நடந்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அம்மா சொல்லியிருப்பாங்க தானே, டே இதெல்லாம் வேணாண்டா. ஏன்னா இது நீங்கள் சொல்கிற மாதிரி அடிக்கடிக்கு லோக்கா போயிட்டு வரீங்கன்னு கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அவங்ககிட்ட என்னடா உன் பையன் லைக் இப்படி போயிட்டு வராங்க அப்படி இப்படி சொல்லும் போது உங்களுக்கு அந்த விஷயம் கிளிக் ஆகல, லைக் இல்லை இதுதான் நல்லா இருக்கு அப்படின்றதுல. ஆனால் நம்ம எப்படி செஞ்சிச்சுன்னா நம்ம 4 பேருக்கு உதவி செய்கிறோம்ல, உதவி செய்கிறோம். ஸோ நம்மள்ட்ட வராங்க, வயசு பிள்ளை ஓடி போயிடும். அந்த பையன் கூட்டி போயிட்டு ஒரு இடத்துல வச்சுருப்பான். அந்த கூட்டாளிங்களாம் அப்பாவும் சரி அண்ணனும் சரி பூர முடியாது. நம்மள்ட்ட வருவாங்க, யா அந்த இடத்துலயா என் மவ இருக்கு, அடிச்சு அனுப்பி விடு. இல்லை நம்ம சில நேரம் நம்ம தம்பிங்க வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவாங்க. நீ யாரு கூட இருக்க, நீ யாரோட பையன், நான் இவரு கூட இருக்கேன் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குவோம். நம்மள்கிட்ட திருப்பி அப்போ வந்து அந்த மாதிரி நம்மளை பார்க்க வர ஆளுங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து ரொம்ப பேர் பார்க்க 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 நம்மளுக்கு திருந்தணும்னு தோணாது. அதுலேயே ஆமாம், அந்த போதை நல்லா இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற அந்த மரியாதை, அந்த இப்போ நீங்கள் இப்போ கடால இப்போ சும்மா ஒரு கோயில் திருவிழாக்கு போகிறேன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அங்கே போகும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்து பட் அது மரியாதையாக பயமானு அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ரெண்டும் கலந்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்ற ஆமாம் மாதிரி. ஆமாம் ஆமாம். நம்ம எப்படி சொல்லலாம், எங்கள் ஊரில் வந்து அப்போ திருவிழாவே வந்து எங்கனால நிப்பாட்டினாங்க. ஒரு வருஷம் ஒரு சரியான சண்டை. 2013 2 கேங்கும் சண்டை. அதனால பிடிப்பட்டு ரோட் ஷோ ஓட்டி ஸோ இந்த நேரம் கத்தி வச்சுருப்பேன் வேறு. நான் சைட் பைக்கு நான் இப்போ வரைக்கும் அந்த சைட் பைக் மாட்டோம். ஏன்னா ஐசி பேங்க் கார்ட்லாம் வச்சுருப்பேன், காடி சாவி அதுக்குள்ளே ஒரு பேனட் வச்சுருப்பேன். அது இல்லாமல் வெளியாக மாட்டேன் முன்னே. ஒன்று வந்து எந்த நேரம் என்ன ஆகும் தெரியாது. ஸோ இந்த ஒரு வாழ்க்கை. அம்மா வந்து நான் வீட்டுக்கு வர வரைக்கும் தூங்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ இது நடக்குதுல்ல, ஸோ அந்த வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே போகும்போது எப்பயுமே எவனா ஒருத்தன் நம்மளை பார்க்குறானா, எவனா ஒருத்தன் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் தானே. ஆமாம், சும்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை பட் உங்களுக்கே சொல்கிறேன், உங்களுக்கே அந்த பயம் இருக்குமா அப்படின்னு வெளியே போகும்போது அப்படி இப்படி? ஏன்னா ஒரு காலகட்டம் வந்தோடனே உள்ளுக்குள்ளேயே வேறு மாட்டிக்கிச்சு. உள்ளுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. தென் நம்ம டீமோட பெருசுங்க வந்து ரொம்ப பேர் வந்து அப்போ வந்து 2013 சந்தாஸு என்கவுண்ட்ரு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிடுச்சுல. ஸோ அதில் ரொம்ப பேர் பலியாகினாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த மாதிரி ஆனோடனே நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து 26, 27 வயசு வந்தோடனே எங்கள் கீழே அடுத்த தலைமுறை வருது. இந்த தலைமுறை வந்தோடனே உள்ளுக்குள்ளேயே டீமுக்குள்ளேயே மன வருத்தம். நீயா நானா, என்ன ஆச்சு வச்சுனா இவன்றானுங்க உள்ளுக்குள்ளேயே. அப்போ தான் தெரியுது நண்பன் யார் துரோகி யாருன்னு சொல்லி டீம் உடையுது. ஓகே ஓகே ஓகே. ஆரம்பத்தில் என்னமோ எல்லாருமே ஒன்றா இருந்த மாதிரி எல்லாம் ஒன்றா செஞ்சு போட்டு கடைசியாக வந்து அந்த ஒரு நாக்காளின்னு ஒன்று வந்தோடனே அடுத்தது யாருன்னு வரும்போது நீ நான் அப்படின்னு பிரியுது. மற்றவனுக்கு நான் செஞ்சதை உனக்கே நான் செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து எல்லாரும் வந்து பழியை தூக்கி என் மேலே போடுறானுங்க அந்த டைமில். ஏன்னா நான் தான் வந்து ரொம்ப வந்து அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட அந்த டைமில் பண்ணுற பிரச்சனை எல்லாத்துலேயுமே என் பேர் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த 7 வருஷம் கழிச்சு எப்படி அந்த வெளியே சொன்னீங்களா அது ப்ராசஸ்? பார்க்க போனால் வந்து நான் சாக வேண்டியது. அந்த டைமில் கரெக்டாக வந்து நான் வந்து டிவோர்ஸ் ஒய்ஃப் அப்போ கல்யாணம் பண்ணி எனக்கு பிள்ளை பிறக்குது 2013. அது முன்னுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளை இல்லை. 2013 பிள்ளை பிறக்குது. என் மவ பிறந்தோடனே ஒய்ஃபு வந்து
என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ நாள் பிள்ளை இல்லாதப்ப வந்து வைஃபும் வந்து என் கூட நான் பண்ணுறதுலாம் தலையாட்டிக்கிட்டு இருந்துச்சு. பிள்ளை வந்தோடனே கண்டிப்பாக எந்த பெண்ணாக இருந்தாலும் தாயாக மாறிடுவாங்க. அது முன்னுக்கு ஒரு காதலி மனைவியாக இருந்தவங்க வந்து பிள்ளை வந்தோடனே தாயாக மாறிடுவாங்க. பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டில் வந்து நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்டாக கமிட்மெண்ட் கொடுக்கலன்னா யாராக இருந்தாலும் ஃபெடாப்பாக ஆகும், பிரச்சனை பண்ணோம். அதான் வேற நான் வந்து அந்த டைமில் வந்து என்ன வந்து எப்படி இருந்தால் எங்கள் டீமுக்குள்ளே வந்து பிரச்சனை நடந்து ட்ராக்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்கு. ட்ரக்ஸ் சொல்லி கொடுத்துறாங்க. ஓகே, ஓகே. ட்ராக்ஸு அதை பாருங்களேன், நம்மள முடிச்சு விடணும். லைக் இவனை மெதுவா முடிக்கிறேன்ற மாரி அப்படி உள்ள ஒரு இதா? சொந்த கூட்டாளி வச்சு அவனும் வந்து கொடுத்து அதான் சொல்லலாம், அவனை குறை சொல்ல முடியாது. அது கனவாக இருக்கு எனக்கு. அழுவ கூட வரும் சில நேரம். அதான் சாரி, பரவால்ல. சொந்த கூட்டாளி வச்சு மச்சான் இதை அடிடா அப்படின்னு. கடைசியாக வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து ஒரு 2 வாரம் தான் பிடிச்சிச்சு. அது எடிக்கா ஆகுறது. அதுக்கு எடிக்கா ஆகுறது. எடிக்கா ஆகுன பிறகு என் கூட்டாளி என்கிட்ட சொன்னான் இந்த வார்த்தை. அவனை கூட்டாளி கூட சொல்லக்கூடாது. என்னைக்கு நீ வந்து இதை வாயை வச்சியோ, இதில் உன் பேர் எல்லாமே போச்சு, நீ இதோட முடிஞ்சு, காக்கான்னு ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொன்னான். வாயமுறாக்கு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நான் சொன்னேன். அப்போ எனக்கு புரியல, இப்போ தான் எனக்கு புரியுது. அந்த ட்ராக் அடிக்க ஆரம்பிச்சேன்னு ஃபுல்லாக நாசமாக்கிடுச்சு என் வாழ்க்கையை. ஒரு கிறுக்கா மாதிரி ரோட்டில் நடக்க வச்சிருச்சு. ஸோ என் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு 3 பகுதியாக நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா வேலை செஞ்சு STPM வரைக்கும் படித்து சிஸ்கோ ஆக்சிலரி போலீஸாக சிங்கப்பூரில் வேலை செஞ்சு அவங்களாம் கேரி பண்ணி வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று, கேங்ஸ்டராக இருந்த வாழ்க்கை ஒன்று, சட்டையில் இருந்தேன் அப்படின்னு ட்ராக் எடிக்கா இருந்த வாழ்க்கை ஒன்று. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் அதான் சில நேரம் உட்காந்து யோசிப்பேன், நம்ம என்ன தான் பண்ணல, நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோமே, என்ன தான் பண்ணல. ஜெயிலு 9 வாட்டி, லோக்காப்பு கணக்கே இல்லை. ஐபிகே, ரோட் ஷோ, அது இதுன்னு சேம் லாக் அடியிலேருந்து எல்லாம் கரண்டு அடி எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ பாருங்க, இப்போ கடைசியாக 2019 4 வருஷம் ஓட்டிகிட்டு வந்தேன். டிக்கெட் ஒன்றாமல் 4 வருஷம் அதை ஓட்டிகிட்டு வந்து தான் போதும்டா சாமி இதோட சொல்லிட்டு கேளுக்கு வந்தது நான். ஸோ அந்த ட்ரக் அந்த இதில் பூந்ததுக்கப்புறம், அந்த அடிக்ஷன் வந்ததுக்கப்புறம், அந்த கேங்லேருந்து உங்களை யாரோ ஒரு ஆள் அவர் சொன்ன மாதிரியே இதில் கை வச்சோன்னே அது முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நீங்கள் இதிலேயே இருந்துட்டீங்களா அப்படின்னு? நான் ட்ராக்ஸில் ஒன்ஸ் அடிக்ட் ஆகிட்டோமா, நம்மளுக்கு அந்த வேகம் போயிடும், நம்மளோட எத்திடியூட் மாறிடும். டோட்டல் நம்மளா இருக்க மாட்டோம், அது நம்மளை வேற மாதிரி ஆக்கிரும். அதுக்கப்புறம் தான் அந்த ஜெயிலில் பிடிச்சிட்டு நீங்கள் அந்த கடைசி இதெல்லாம் அவங்களோட தண்டனைலாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் உங்களுக்கு இது இருந்துச்சு. ஓகே. அண்ட் இந்த ஜெயிலை பற்றி நான் கொஞ்சம் கேட்கணுன்னு இருக்கேன் போது. ஏன்னா லைக் அதான் நம்ம வெளியேருந்து பார்க்குறது வந்து இந்த பல பொலிட்டிஷியன்கள் ஜெயிலுக்கு போகிறாங்க வராங்க, இல்லைங்க உள்ளுக்கு நல்லா தான் இருக்கும், இதெல்லாம் பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு. இல்லைனா நம்ம சில நேரத்தில் இந்த வட சென்னை இந்த மாதிரி இந்தியா படம்லாம் பார்ப்போம், அங்கே சொல்லுவாங்க, அங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணால் உள்ள ஜெயிலுக்குள்ளேயே வந்து ஒரு அரசியல் இருக்குது, பார்க்குற நீங்கள் வெளியே பார்க்குற மாதிரி உள்ளுக்கு இருக்காது அப்படின்னு. அதுக்கு உள்ளுக்கு வந்து அங்கே சொந்த ரூல்ஸ் இருக்கு. ஐ மீன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனவனா நான் தான் இங்கே சொல்கிறது சட்டம், வீக்கானா நீ என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாகவே அங்கே உள்ளுக்கு உண்மையாகவே இருக்குமா அப்படின்னு? ஆமாம், உள்ள வந்து 3 இதாக பிரிப்பாங்க. இதை வந்து ப்ரீசன் இல்லை, இந்த இந்த இன்மேட்ஸுக்குள்ளே இன்மேட்ஸுக்குள்ளே ஒரு பாலிட்டிக் இருக்கும். 3 இது சொல்லுவாங்க, கேங்ஸ்டரு, ஒராங் கர்ஜா, ஜம்பு. கேங்ஸ்டர்னா வந்து எப்படின்னா வெளியே நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஓகேவா, ஆனால் உள்ளன்னு வந்துட்டா எப்படி, வெளியே இருக்கும் போது நம்ம ஃபோன் அடித்து கூப்பிட்டா 10 பேர் வருவானுங்க. உள்ள அப்படி இல்லை, செத்தாலும் வாழ்ந்தாலும் நம்ம தான், எவனும் வரமாட்டான். சரியா, நம்ம கேங்ஸ்டராக இருக்கணும்னா நம்ம எல்லாருக்கூடையும் ஃபைட் பண்ணணும். கண்டிப்பாக உள்ளேயும் வந்து இருப்பான்ல, நம்மளுக்கு மேலே அப்பன்னு இருப்பான்ல. ஸோ நம்மளால ஃபைட் பண்ண முடிஞ்சா, ஃபைட் பண்ணி மொட்டி மோதி நிற்க முடிஞ்சுன்னா நம்மளை சேர்த்துக்குவாங்க. கேங்ஸ்டரு ஆபாங்க அப்படின்ட்டு. தென் ஒன்று நம்மள்ட்ட இருக்கணும். என்ன இருக்கணும்னா ஜெயில் வார்த்தை சொல்லுவாங்க, ஹப்போன்னுவாங்க, பொயில இந்த தும்பாக்காவும் இருக்குல்ல, தும்பாக்காவும் இருக்கணும். தென் ட்ராக்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளால் பூரவிக்க முடிஞ்சிச்சுன்னா, நம்மள்ட்ட வெளியே பணம் நிறையா இருந்துச்சுன்னா உள்ளே நம்மளோட பேச்சு அடிபடும், ராஜா மாதிரி இருக்கலாம். ஓகேவா, நம்மளுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு,
எல்லாம் வரும். நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஓகேவா? இல்ல, நான் ஒராங்கஜாவா இருக்க போறேன்னா, அதாவது மங்கு கழுவிக்கிட்டு வேலைக்காரனா, இந்த சொன்னேனே இந்த கேங்ஸ்டர் அபாங்கா இருக்காருல்ல, அவருக்கு இடிபுடி ஆளா, அவருக்கு உடம்பு அமுத்தி விட்டுக்கிட்டு, காலை அமுத்தி விட்டுக்கிட்டு, அவர் சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு, அவர் துணியை துவைச்சிக்கிட்டு, இந்த மாதிரி இருப்பாங்க. அவர் கொடுக்கறது சாப்பிட்டுக்கிட்டு, இந்த மாதிரி. அது வந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. 3வது வந்து ஜம்பு. ஜம்முனா வந்து தம்பி. அழகா அழகா கொஞ்சம் லம்பூட்டா இருக்கிற ஓகே, ஓகே, ஓகே. காதலி மாதிரி வச்சிருக்குவாங்க. ஓகே, கூட ஓகே. வச்சிருப்பாரு கூட தம்பி. வச்சுக்கிறதுக்கு அவர் தம்பி. அண்ணன் வந்து ஒரு தம்பி வச்சிருப்பாரு. ஒரு பாசமா, நான் உள்ள எல்லாரும் ஆம்பளைங்கள. உள்ள ஆம்பளால இருக்கிறனால அஹ் ஓகே, ஓகே. புரியுது, புரியுது, ஸோ புரியுது. அந்த மாதிரி. ஸோ இது 3 தான் உள்ள இதுக்குள்ள நீங்க ஏதாவதுக்குள்ள பூந்தே ஆகணும். இருந்தாதான். ஸோ நம்ம வந்து திறமையா இருக்கணும், அறிவா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தாதான் உள்ள நம்ம இருக்க முடியும். அதான் நீங்க சொன்ன மாதிரி வெளியே நான் ஒரு அம்பாட்டா இருந்தேன்னா, உள்ளுக்கு நான் போய் அதான் அம்பாட்டா சொல்லுவாங்க, இருக்கணும். 4 செவத்துக்குள்ள இருந்தாதான் தெரியும் அப்படின்ட்டுன்னு. ஆனா அங்க போயிட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க மைண்ட்ல லைக் தோணுச்சு, கத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி நீங்க? நான் வாட்டி ஜெயிலுக்கு போனப்ப என்னால் வந்து அதை எடை பண்ண முடியல. ஸ்டில் வந்து வெளியே வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க, பிடிச்சி கொடுத்துட்டாங்க, வெளியானவன ஒன்று செய்யணும். நான் அதிலே தான் இருந்தேன். இருந்து கத்திக்கிட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்தேன். 2வது ட்ரிப்பு போகும்போது வாட்டி வந்து ஜெயில் எதுன்னு தெரியாமல் போனல. ஸோ இது எனக்கு தெரியல. 2வது வாட்டி நான் பிடிபடும் போது ஜெயில் எப்படி இருக்குன்னு தெரியும். தென் அப்போ தான் வந்து கற்றுக்கிட்டேன். உள்ள வந்து எப்படி இருக்கணும். ஆனால் வந்து என்னால் இருக்க முடியல. ஸ்ட்ரெஸ். 4 செவுரு, டைம் இருக்காது. தென் ரூல்ஸ் அவுட் பண்ணணும். நம்ம தான் ஒரு அடக்காப்பிடி ஏரியாச்சே. ரைட்டா? வீட்டில் இருந்தோமா, இஷ்டத்துக்கு இருக்க முடியாது அப்படின்னு. சாப்பிட்டவங்க கூட கழுவ மாட்டோம், அம்மாவோட பேச்சை கேட்க மாட்டோம். ஆனால் உள்ள பேச்சை கேட்டு ஆகணும். கேட்கலன்னா தான் உத விழுவுமே. நேரத்துக்கு மாஸ்டர் உக்காரணும். மாஸ்டர்னா வந்து நம்மள உட்காந்து ஹெட் கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த பிளாக்ல இத்தனை பேர் இருக்காங்களா கணக்கு பண்ணுவாங்க. ஸோ இது நேரத்துக்கு இருக்கும். ஸோ அதனால நம்ம தூங்கிட்டு இருக்கோமோ என்ன ஆனால் இந்த மாஸ்டருன்ட்டானுங்கன்னா நம்ம எஞ்சி போய் உட்காரணும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். கட்டுப்பாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிட்டு இருக்க கற்றுக்கணும். பட் உங்களுக்கு லைக் வேற மாதிரியான லைக் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரலையா? அதாவது ஐயோ உள்ளுக்கு வந்துட்டோமே, இதுக்கப்புறம் திருந்திடணும் நம்ம, இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு திரும்பி இந்த இடத்துக்கு நம்ம ஒரு தடவை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசனை. ஏன்னா அதுவும் உள்ளுக்குலாம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிளாஸ்லாம் வைப்பாங்க அப்படின்னு திருந்துறதுக்கு லைக் டீச்சர்ஸ்லாம் வெளியே இருந்து கூட்டிகிட்டு வந்து கிளாஸ்லாம் செய்வாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு அது வரல? அப்போல்லாம் ஒன்றும் வரல. ஒன்றும் வரல. ஏன்னா வந்து அந்த டைமில் நான் பிடிப்படும் போதெல்லாம் வந்து 6 மாதம் 8 மாதம் அந்த மாதிரி சென்டென்ஸ் தான். 1 வருஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷம் தான்றீங்க நீங்க? அது ஒரு அந்த 6 மாசம் 8 மாசமே ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள. அது ஏன்னா பல வாட்டி போன வசி நான் அப்படி சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரில. மேபி உங்களுக்குலாம் வந்து அது இப்படி இருக்கலாம். ஸோ 3வது வாட்டி 4வது வாட்டி போகும்போதெல்லாம் வந்து எனக்கு அந்த சிஸ்டம் தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம பார்க்குறோம்ல, ஒன்று வந்து ஜெயில் வந்து எப்படின்னு சொன்னால், நம்ம வெளியே வந்து எவ்வளோ பெரிய மண்டையாக இருக்கலாம், என்ன மாதிரி இருந்தாலும் ஜெயில் நம்ம போய் சொல்ல முடியாது. சில நேரம் வந்து நம்ம வந்து ஓகே வெளியே வந்து ஒரு ஃப்ராடாக இருப்போம், ஒரு எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இப்படி இருப்போம். பட் ஜெயிலுக்கு போகும்போது நம்ம பார்க்கறதெல்லாம் புது ஆளுங்க, புது ஆள், புது இடம்ன்ற வச்சு நம்ம போய் சொல்லலாம்ல. எனக்கு வெளியே அவனு தெரியும் இவனு தெரியும்னு. அதெல்லாம் வந்து அங்கே செல்லாது. கொஞ்ச நேரத்தில் லேப்டாப் வந்துடுவாங்க. லேப்டாப் நம்ம பாஷையில் சொன்னால் நம்மளோட ஃபைலை திறந்துருவாங்க. லேப்டாப் திறந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியுங்களா? தெரியும். புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான்டா, கேட்டால் இவனை தெரியும் அவனை தெரியும்ன்றான், யார் விசாரிங்க. ஸோ அதனால வந்து வெளியே நம்ம எப்படி இருக்கோமோ அதான் வந்து உள்ள. அதான் வந்து மலாயில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அரிமா மசோ அரிமா லாரி, காஜா மசோ கஜா தும்பாங்குவாங்க. யானையே வந்து உளுந்துருமா உள்ளே புந்துச்சுன்னா, புலி புந்தாலே ஓடிடுமா. அப்படிப்பட்ட இடம் அது. ஸோ நம்ம மனசங்க வந்து ஏமாறுதணும். வெளியே இருக்கும்போது தான் இந்த துள்ளல், தைரியம், இந்த இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. உள்ள வந்து நம்மளை வந்து அப்படியே அதை மாற்றிடும். நம்மளை மாற்றி அது வந்து ஒரு மனுஷனா அது ஆக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த பூலி இதெல்லாம் நடந்திருக்கா? ஏன்னா நீ சொல்றீங்களா உங்களுக்கு மேலேயும் அங்கே அப்பனுக்கு அப்பெல்லாம் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து எப்படி சொன்னா, உள்ள இருக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த சாப்பாடோட அருமை தெரியும், சுதந்திரம்,
ஓகேவா? வீட்டுக்கு ஆளுங்கிட்ட பேசணும். ஸோ இந்த மாரிலாம் தோணும். இதெல்லாம் தோணும். ஸோ அந்த நேரத்தில வந்து நம்மள அறியாமயே நம்ம என்ன பண்ணணும் தெரியாம நம்ம பண்ணுவோம். வார்த்தைய தவற விட்டுருவோம். யார்ட்ட என்ன பேச தெரியாம பேசுவோம். ஏன்னா எல்லாருமே அங்க வந்து ஒரு மண்ட வலியில இருப்பாங்க. கேஸ செஞ்சுட்டு எல்லாருக்கும் ஒரு கதை பின்னால இருக்குன்ற மாரி. இந்த அந்த டேட் வந்தோனே என்ன லாயரு கேஸு பிரச்சனை, அந்த பிரச்சனை. அந்த நேரத்தில வந்து சில பேர்ட்ட வந்து நீங்க ஜோக் பண்ண முடியாது. நீங்க அந்த மாரி ஏதாவது அந்த மாரி சிலபஸ் வந்துட்டீங்களா அப்படின்னு? அந்த மாரி வந்து நான் செஞ்சதில்ல. பட் நம்மள்ட்ட செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில வந்து எல்லாருக்குமே கோவம் டக்கு டக்கு டக்குன்னு வரும். அடிச்சு போடுறது. சண்டை வரும். ஸோ அப்பலாம் வந்துருவானுங்களா அவங்க? போலீஸ் வந்துரும். வார்டன் யூகேபின்னுவாங்களா, அவங்க வருவாங்க. வெள்ளப்பட்டன்னுவாங்க. அவங்க வருவாங்க. அந்த டைம்ல வந்து இது பண்ணி நம்மள கொண்டு போயிட்டு ஒரு அடப்பு இருக்கும். துத்தோ பிலேன்னு. பிலே கிலாப்னுவாங்க. அத கொண்டு போய் வச்சுருவாங்க. அது ஒரு தனி ப்ளாக் அசிங்கான்னு. ஸோ இந்த மாரி வந்து keselamatan. Atas dasar keselamatan. ஏன்னா வந்து சில நேரம் வந்து வெப்பன் இருக்குல்ல, கத்தி இந்த மாரி செஞ்சு வச்சுக்கிட்டு, சொருவுறது. டார்ச்சர் ரூம் மாரி அது. இந்த மாரிலாம் வச்சிருப்பாங்க ப்ளாக்ல. 10 பேர் வந்து ஒருத்தன சொருவுறதுக்கு. சில நேரம் வந்து இந்த ட்ரக்ஸ்லாம் உள்ள விப்பாங்க. தம்பாக்கா உள்ள விப்பாங்க. ஸோ நம்ம காசு போட்டுருவோம். வீட்ல உள்ளவங்கள்ட்ட சொல்லி காச போட சொல்லிருவோம். காச போட்டுருவோம். அவன் குடுக்க மாட்டான் நம்மளுக்கு. நம்மள ஏமாத்திருவான். ஸோ அவன வந்து கத்தியில குத்தணும். அவன ஏதாவது பண்ணணும் சொல்லிட்டு ஒரு நடக்கும். ஒரு இது நடக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி வரணும். வெளிய இருக்கிறதோட உள்ளுக்கு இருக்கிறது இன்னும் கஷ்டம். உள்ள ஆபத்து. எந்த நேரம் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. அவன் வந்துட்டு பார்த்துட்டு செத்துட்டானா, வார்டனோட வேலை ஏன்னா அவ்வளோதான். அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒரு விதமான கைதி தானே. அவர் பல வருஷமா அந்த வேலை செஞ்சுட்டு ஆமா, இருக்காரு. ஆமா, அவருக்கு ஆமா. ஒண்ணும் அது நீ என்ன புதுசு இல்ல. நல்லது செஞ்சுட்டா உள்ளுக்கு வந்தன்ற மாரி தான் அவங்க யோசிப்பாங்க அப்படின்ற நம்மள ஒரு மாரி. மனுஷனாவே பார்க்க மாட்டானுங்க. ஆ. அது வேற நம்ம ஏனோ வேற என்னன்னா ஒண்ணும் அது வேற இருக்கு. ஸோ பண்டைய காய் ஊனுவானுங்க. கரெக்ட். நம்ம தான் பண்டையா இருக்கணும். ஸோ எங்க என்னத்த பேசணும், யார்ட்ட எப்படி பழகணும். ஸோ அதில தான் வந்து நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். உண்மதான், உண்மதான். பார்த்துக்கிட்டு இருக்க நெறைய பேர் லைக் இந்த சின்ன பையன்கள்லாம் இப்ப வெளியலாம் துள்றாங்கல்ல லைக் அப்படி இப்படின்றபோது, நம்மலாம் என்ன நெனைப்போம் லைக் ஏதோ இந்த மாரி தான் வெளிய இருக்கும்போது நம்மளுக்கு அந்த அரும தெரியாது. வெளிய இருக்கிற சுதந்திரம் அப்படி இப்படின்னு. ஏதாவது பண்ணிட்டு உள்ளுக்கு போயிட்டு அது இப்போ சொல்ற மாரி பாருங்க, அங்க அந்த உலகமே வேற. அங்க நம்ப சொல்ற மாரி எதுவுமே நடக்காதுன்ற மாரி எவனோ ஒருத்தன் சொல்லுவான். அத நம்ம கேட்கணும். அதுவும் கேட்கலன்னா அதுக்கும் உழுவோம். கேட்டாலும் உழுவும், கேட்கலனாலும் உழுவுன்ற மாரி அப்ப நீங்க சொன்ன மாரி சாப்பாடோட அரும. இந்த அப்பா, அம்மா நம்ம அம்மாட்ட கேட்போம். எனக்கு இன்னைக்கு இது சமைச்சு குடு, அது சமைச்சு குடு அப்படின்னு. அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல அங்க. சமைச்சு குடா, அங்க என்னமோ சாப்பாடு வந்தாலும், அத தான் நீங்க சாப்பிட்டு போணுன்ற அந்த மாரி அப்படின்னு. என்ன இன்னும் நான் இந்த முக்கியமான விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். நீங்க முதல்லயே பேசும்போது சொன்னீங்க. அப்படியே நம்மளுக்கு அந்த செட்ல இருந்தோம். ஒரு 27, 28 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த செகண்ட் ஜெனரேஷன் வந்து உள்ள உள்ள வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாரி. அதாவது நார்மலா நான் என் காலகட்டத்திலலாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்லேருந்து தான் இப்போ வரைக்கும் கூட நான் நினைக்கிறேன், அது இன்னும் அந்த கல்ச்சர் இன்னும் அங்க தான் இருக்கு மலேசியால அப்படின்னு. ஸ்கூல்லயே வந்து இந்த ஃபார்ம் 3 ஆரம்பிச்சு ஃபார்ம் 4லாம் போறம்போதே, ஆ இந்த விஷயத்த பத்தி பேசுறது, நான் இந்த லைன்ல இருக்கேன்டா. சும்மாவாவது இந்த பையனுங்க ஆரம்பிப்பானுங்க ஸ்கூல்ல பொதுவா. உண்மையாவே அந்த சம்பாயங்கம்லாம் பண்ணி போடுறானுங்களா இல்லையான்னு அதெல்லாம் தெரியாது. பட் இருந்தாலும் அந்த கெத்துக்கு, நானும் இந்த லைன்ல எனக்கு அந்த அண்ணன தெரியும். இப்ப நீங்க சொன்ன மாரி தான். எனக்கு அந்த அண்ணன தெரியும், அந்த இவர தெரியும் அப்படின்ற மாரி. ஸோ அந்த மாரி வரம்போது, அந்த காலகட்டத்தில நீங்க இருக்கும்போது, நீங்க சொல்லுவீங்களா? அதாவது "டேய் தம்பிங்களா, இதெல்லாம் வராதீங்க" அப்படி இப்படின்னு. இல்ல அது ஒரு மேமாங்க அது ஒரு ப்ராசஸ் தானா? லைக் அந்த உள்ளுக்கு உள்ளவங்க மேமாங்க அந்த ஸ்கூல் பையனுங்கள எடுப்பாங்களா? லைக் "நீங்க வாங்கடா மண்டைய கழுவி லைக் இவனுங்க வந்தா தான் அடுத்த ரவுண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஆளு கிடைக்கும்" அப்படின்ற மாரியா நடக்குமா? ஆக்சுவலி வந்து இது வந்து எப்படி தெரியுமா? ஓகே. கவர்மெண்ட் எடுத்துக்குவோமே. கேபினெட்ல வந்து எந்த பார்ட்டிக்கு வந்து நாற்காலி நெறையாவோ, அவங்க தான் கொங்கு. ரைட்டா? அதே மாரி தான் கேங்ஸ்டரும். இப்ப வச்சுக்கங்களேன் இந்த ஏரியால வந்து எந்த டீமுக்கு வந்து கூட்டம் அதிகமோ, அவங்க தான் வந்து மெஜாரிட்டி. அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த டவுன. ஸோ அதனால வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா, கூட்டம் இருந்தா போதும். யாரா இருந்தா வத்தையோ, தொத்தையோ, ஊடான, நண்ட எல்லாத்தையும் வச்சுக்கிறது. ஸோ அந்த மாரி தான் வந்து ஸ்கூல் பையனுக்கு சேர்த்துக்கிறது. வந்து ஒரு பிரச்சனைன்னா, ஒரு கூட்டத்த கட்டுனா போதும். ஸோ அந்த மாரி. அதனால ரெக்ரூட் பண்றது. அதனால ரெக்ரூட் பண்றது. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் பார்த்தீங்கன்னா 14 வயசு, 15 வயசு, 16 வயசு பையனுங்க. இவனுங்களும் வந்து போயிருவானுங்க. இவனுங்களும் போய் நிக்கிறது, "ஏய் அண்ணன் கூப்பிடுறாங்கடா." ஏன்னா இவனுங்களுக்கு வந்து அது எப்படி சொல்றது? ஒரு கெத்து. அது ஒரு ஒரு இது.
புதுசான ஒரு புது விஷயம். அதான் நீங்க சொல்ற மாரி நம்மள பார்த்து பயப்படுறாங்களா, மரியாதை குடுக்குறாங்களான்னு தெரியாம ஒரு புது விஷயம். நாங்க போனோம்டா. நீ பாத்தீங்க ஸ்கூல் பையனுங்க பேசுவானுங்க பாத்தீங்களா? நேத்து உனக்கு தெரியுமா மச்சான்? கதையாச்சுடா. நேத்து நாங்க போனோம். தெரியுமாடா? செம்ம அடி வாங்குனான்டா. அந்த பையன் பேசும்போது நம்மளுக்கு தெரியுது, அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். அப்பனா வந்து அவன் வாழ்க்கையில அவன் பார்த்ததே இல்ல. இதான் மொத வாட்டி பார்க்குறான். இங்கின் தாவு, இங்கின் சுபா. ஸோ அந்த மாரி ஆளுங்கள தான் துண்ட போட்டு தூக்குறன்ற மாரி. ஒண்ணு வந்து நம்ம சமுதாயம் தப்பான ஒரு எண்ணத்துல நெனைக்கிறாங்க. இந்த புரோக்கன் ஹோம்லேருந்து வர பசங்க தான் வந்து இந்த மாரி விஷயத்துல இருக்காங்க. அதுவும் இருக்குதான். எங்க காலத்திலே பார்த்தீங்கன்னா, டாக்டரோட மவன், அப்பா போலீஸ்காரரா இருப்பாரு. மவன் எங்க கூட இருப்பான். ம். அப்பா வந்து லெக்சரரு. அம்மா வந்து பேங்க்ல வேலை செய்வாங்க. ஆ மவன் எங்க கூட இருப்பான். நெறைய பேர் உண்மையா அந்த காலத்துல உண்மையா அப்படிதான் நெனைப்பாங்க. ரொம்ப பேர் நெனைக்கிறாங்க, குடும்பம் இப்படி இருக்காங்க தான் பையனும் அப்படி இல்ல. நல்லா படிக்கிற, நல்ல வசதியான குடும்பத்தில உள்ள பையனுங்களும் இதில இருக்கானுங்க. ஸோ என் கூட வந்து ஸ்கூல் பசங்க அந்த டைம்ல இருக்கும்போது, நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இத நெறைய பேர் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 3, 4 பேர் இருந்தானுங்க பையனுங்க. ஸ்கூல் பையனுங்களே இதுலேருந்து ஆனா உண்மையா இப்ப இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் உங்கள கேட்டேன்னா நீங்க சொல்லுவீங்களா? இந்த 300 பேருக்கும் ஒண்ணுமே இதுல இல்ல தானே. இதுல வந்து சேர்றதுனால, இதுல ஒரு பயனும் இல்ல தானே ஒரு அப்படி. பயனும் இல்ல. ஒரு பயனும் இல்ல அப்படி. இது சும்மா ஆள் சேர்க்கறதுக்கு தான் அப்படி. ஆள் சேர்க்கறதுக்கு தான். எங் ஆக்சுவலி வந்து எங்க டைம்ல வந்து என்ன நடந்துருச்சுன்னா, ஆள சேர்த்துட்டாய்ங்க. ஆள சேர்த்துட்டு, பசங்கள சேர்த்துட்டு ஜகா பண்ணல. அப்ப இவனுங்களும் வந்து இந்த டீம்ல சேர்ந்துட்டு, போய் வேற டீம் ஒரு சண்டை குடுத்துட்டானுங்க. சண்டைய குடுக்குறது. சண்டைய குடுத்துட்டு, அடி வாங்குறப்ப, பதிலு ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லி தான் பையனுங்க எதிர்பார்ப்பானுங்க. எங்கள அடிச்சுட்டாய்ங்க. நாங்க எதுக்கு கேங்ல இருக்கோம்? பாதுகாப்பு குடுப்போம்னு சொல்லி தான் நீங்க எங்கள சேர்த்தீங்க. ஏன் எங்களுக்கு உதவிக்கு வரல? அந்த மாரினோனே இவனுங்க வந்து தவறான வார்த்தைய பாய்க்கிறது. இது என்னால டீமு இது ஏமாத்திட்டாய்ங்க நம்மள அப்டின்னும்போது, அந்த டைம்ல தான் வந்து டீம் பிச்சாவாவுது. ஆரம்பத்தில வந்து எங்கள எதுக்கு சேர்த்தாங்க? பிரச்சனைனா என்ன பிரச்சனை நாங்க பார்த்துக்குறோம். நாங்க கவர் பண்ணுவோம்னு சொல்லி தானே சேர்த்தாய்ங்க. இப்ப என்னடா பிரச்சனை நடக்கும்போது சொல்லும்போது ஹோல்ட் பண்ணுங்க. இப்ப செய்யாதீங்கன்றாய்ங்க. இது வந்து நடந்துச்சு எங்க டைம்ல, என் இடத்துல. அப்படி இருக்கும்போது தான் வந்து பசங்க எல்லாமே என்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. ஏன் சேர்ந்தாங்கன்னா, நான் வந்து முன்ன எப்படின்னா, பிரச்சனைனா நான் வந்து யோசிக்க மாட்டேன். டக்கு டக்கு டக்குன்னு போய் செய்றது. அந்த மாரி இருக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன. காக்காண்ணே, காக்காண்ணே, காக்காண்ணேன்னு. அப்படி சேர்ந்தவங்க தான். அப்படி சேர்ந்தவங்கள அப்ப சேரும்போது அவனுக்கு 15 வயசு. இப்ப அதுல பாதி பேரு இன்னும் இருக்காங்க என் கூட. அத 300 பேர் இல்ல. எல்லாம் உடைஞ்சு உடைஞ்சு ஒரு 20, 30 பேர் இன்னும் இருக்காங்க. எல்லாம் வந்து டிகிரி படிச்சு. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு காலகட்டம் வந்தோனே என்ன செஞ்சுட்டேன், இந்த பசங்க வந்து என் கூட சேர்ந்தாங்கல்ல, அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. உள்ளுக்குள்ள வந்து எங்க டீம்னாலே வந்து தில்லுமுல்லு தான். ஏன்னா இது வந்து ஒண்ணும் வந்து கோயில்ல நம்ம வந்து பஜனை குரூப்புக்கு ஆளு சேர்க்கல. நீங்க வந்து நல்லா பாத்துல போணும் அப்படின்றது. ஓகேவா? நம்ம என்ன சொல்லி பிரச்சனைக்கு தானே சேர்க்கிறோம். வயலன்னாலே அது நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவ் வைப் தானே அது. ஸோ வந்து தில்லு முல்லு, பொய்யி இதுக்கு தான். ஸோ வந்து எந்த அண்ணனும் வந்து அங்க வந்து நல்ல பாதைய காட்ட போறதில்ல. இல்ல கேங்ல சேர்ந்துட்டாங்க. அண்ணன் எங்கள பார்த்துக்குவாரு. என்னமோ லைக் பண்றதெல்லாம் மொள்ள மாரித்தனமா இருக்கும். ஆனா, என்னமோ அந்த அண்ணன் மட்டும் அந்த கடவுள் மாரி பேசுவாங்க. இல்ல அந்த அண்ணன் எங்கள பார்த்துக்குவாரு. அண்ணன் வார்த்தை சொன்னா காப்பாத்துவாங்க அப்படின்னு. ஆனா நீங்க சொல்ற மாரி தான் அப்படின்னு. அண்ணன் அங்க இருக்கிறதே அண்ணனோட சுயநலத்துக்கு தான் அப்படின்னு. சுயநலத்துக்கு தான். ஆமா. உங்க மேல இருக்கிற அக்கறைன்ற மாரிலாம் இல்ல அப்படின்னு. சும்மா இதுல போய் சேர்றதுனால, நாளைக்கு நானும் அண்ணன் ஆயிரலாம். இல்ல நானும் இந்த மாரி ஆயிரலாம்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா, அது பாருங்க விஜய் சொன்ன மாரி, அது வந்து ஆரம்பிக்கும்போது வேணா அது வந்து ஒரு சின்ன புள்ளி மாரி இருக்கும். ஓகே நம்ம மேல எல்லாரும் மரியாதை குடுக்குறாங்க. நம்ம பயப்படுறாங்க. நம்ம போனா ஒரு கெத்து வருது அப்படின்னு. நம்ம மண்டை ஓடி நம்ம ஐ மீன் லைக் நம்ம மண்டையில என்ன தோணுதோ அத செஞ்சுடுறோம் அப்படின்னு. ஆனா அது ஒரு ஒரு பெரிய தூரமா ஐ மீன் பெரிய பயோஸ்கோப்ல பார்க்கணுன்ற மாரி பார்த்தோம்னா, அது விஜய் சொல்ற மாரி அது வந்து அங்க தான் போய் முடியும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அத நம்பளே சாப்பிட்டு அழிச்சு, நம்ம வாழ்க்கையே திரும்பி பார்க்கும்போது, ஐயோ! எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்ற மாரி தான் சில தோணுது. நேரம் வந்து நம்ப வாழ்க்கைய மட்டும் அழிச்சா பரவால்ல. நம்ப செஞ்சோம். ஸோ நம்ப அனுபவிக்கிறோன்னு. நம்ப பேரண்ட்ஸு, சிலர் நம்பளோட கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒய்ஃபும் அனுபவிக்கணும். அக்கா, தங்கச்சிங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நெறைய கேஸஸ் சொல்றேன். காதலன், காதலி. என்ன செய்வானுங்க, இந்த அண்ணனுங்க, திடீர்னு வந்து கூட இருக்க தம்பி வந்து காதல் பண்ணுவான். பார்த்தா அந்த பிள்ளை அழகா இருக்கு வச்சுக்கங்களேன். இந்த பையன
தம்பிய வந்து ஏதாவது ட்ரக்ஸ் வச்சு அனுப்பி விட்டுட்டு, அண்ணன் வந்து காதலி பார்த்துக்குவாரு. இந்த மாரி நெறைய கேஸு. என்னோட என் வாழ்க்கையில இல்ல, கூட்டாளிங்களுக்கு நடந்திருக்கு இந்த மாரிலாம். ஸோ, எனக்கு அதனால இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அது மட்டும் எனக்கு ஒரு ட்ரோமா. எனக்கு மண்டைக்கு ஏறும். பிடிக்காத ஒரு விஷயம். நம்ப ஆளுங்க நான் பச்சையா சொல்றேன். ட்ரக்ஸ் மட்டும் செய்யல. இதுவும் நெறைய செஞ்சிருக்காய்ங்க. இந்த அண்ணனுங்க. எனக்கு அதனால தான் வந்து எனக்கு புடிக்கவே பிடிக்காது இது. இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. இதே விஷயத்துல இன்னொன்னு நான் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து என்னன்னா, இந்த சிங்கப்பூர் விஷயங்கள். அதாவது இந்த சிங்கப்பூர்ல வந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டு போய் மாட்டிக்கிறது மலேசியன்ஸ் வந்து அந்த பார்டர தாண்டும்போது அதில பிடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில வந்து ஒரு 90% முக்காவாசி டைம் அதில வந்து மாட்றவங்க தமிழால தான் இருக்காங்க. போற போக்குல வந்து இது ஜோஹர்ல நடக்கிறனால இது மலேசியா ஃபுல்லா அது ஒரு நியூஸா வரும். பட் நீங்க Instagram இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி டைமு ஓகே நெறைய பேரு அவங்களுக்கு வாதாடுறவங்களும் இருக்காங்க, சண்டை போடுறவங்களும் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு வேற தண்டனை குடுங்க. தூக்கு தண்டனை குடுக்காதீங்க. அவங்களுக்கு ஆயுள் தண்டனையா மாத்துங்க. இல்ல வேற ஏதாவது செய்யுங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய ஓடும். அதெல்லாம் ஒரு பக்கெட்டு இருந்தாலும், கீழ அதே நேரத்தில அந்த கமெண்ட் செக்ஷன்ல தட்டி பார்த்தீங்கன்னா, "இல்ல தெரிஞ்சு தானே செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியாதா சிங்கப்பூர்ல போனோம்னா இதான் பிரச்சனை" அப்படின்னு. "ஏன் தெரிஞ்சு அங்க எடுத்துட்டு போறீங்க?" அப்படின்னு. எனக்கும் இந்த கேள்வி ரொம்ப இருக்கு அப்படி எப்பயுமே. ஏன்னா சிங்கப்பூருக்கு போய் மாட்டிக்கிட்டோம்னா, அதோட அந்த கதை நம்மளுக்கு அங்க முடிஞ்சுச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் எடுத்துட்டு போறவங்கலாம் சின்ன பையனுங்களும் இல்ல. மேமாங்க அந்த மாரி. பட் இருந்தாலும் இத தாண்டி எடுத்துட்டு போறதுக்கு பின்னால அந்த காரணம் ஏன் அந்த விஷயத்த செய்றாங்க? தெரியும் இங்க போனா நம்ப மாட்னோம்னா நம்ம வாயிலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்கு பின்னால ஏன்னா இத பத்தி நீங்க ஒரு வீடியோவும் போட்டிருந்தீங்க. எங்கேருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்ற மாரி. ஸோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நீங்க பார்க்கலாம். இந்த ட்ரக்ஸு எடுத்து போய் மாட்றவங்க எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, முக்காவாசிலாம் ஜோஹோரியனா இருக்க மாட்டாங்க. நீங்க பாருங்களேன், நோர்தர்ன் தான். நீங்க பாருங்களேன், அந்த புடிப்பட்ட ஆளோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கிடாவா இருப்பாங்க, இல்ல பிணையங்கா இருப்பாங்க, இல்லன்னா வந்து இந்த ஈப்போ, இந்த மாரியே தான் இருப்பாங்க. ஏன்னா ஜோஹோரியனுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். ம். ஏன் வந்து இந்த மாரி ஆளுங்க வந்து அவங்க ஈஸி டார்கெட் பண்ணுவாங்கன்னா, இப்ப மலேசியா எடுத்துட்டீங்கன்னா வந்து நம்ப வந்து ஒரு டெவலப் கண்ட்ரி தான். இல்லன்னு சொல்லலாம். ஆனா வந்து நார்தர்ன் சைட்லாம் உங்களுக்கே தெரியும். ஸ்டீல் வந்து இன்னும் வந்து இந்த ரூரல் ஏரியால இருக்கு. ஸோ இந்த கம்போங் இந்த மாரி இடம்லாம் இருக்கு. ஸோ ஜோஹர்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு பிக் சிட்டி. ஸோ இந்த மாரி இடத்துலேருந்து ஜோஹருக்கு வர கிட்ட வந்து இவங்க வந்து அந்த லேவிஷான லைஃப் ஸ்டைல காட்டுறது. திடீர்னு வந்து 25 வயசுல BMW காடி பாய்க்கிறது. ஸோ இவன் பார்த்துட்டு 25 வயசுல இது வந்து BMW அந்த ஒரு காடி. அண்ணன் அங்க இந்த வேலைய செஞ்சுட்டு ஆ, இருக்காரு. ஆ, ஆ. அண்ணன் வந்து வேலை வெட்டியே இருக்காது. ஆனா டெய்லி பார்த்தீங்கன்னா, பப்பு, டிஸ்கோ, ஆ பெண்களோட அப்படியே ஜாலி பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருப்பாரு. இந்த இந்த மாரி லைஃப் ஸ்டைல் வந்து இதுதானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இந்த மாரி லைஃப் ஸ்டைல் தானே. ஸோ ஆசைப்படும்போது, ஸோ இவரு என்ன செய்வாரு, இவருக்கு வந்து வேலைக்கு ஆள் வேணும்ல. ஸோ கண்டிப்பா கூட்டிட்டு போய் வந்து காட்டுவாரு. "என்ன பார்றா, பப்பு கூட்டிட்டு போயோ, இல்ல கிளப்பிங் கூட்டிட்டு போயிட்டோ காச காட்டுறது, இறக்கிறது." இறைச்சோன அவன் பார்க்குறான்ல. கண்டிப்பா அவனுக்குள்ள ஒரு கேள்வி வருமே. என்னடா இவ்ளோ என்னோட வயசு குறைவா இருக்காரு. இவரு என்னடா அப்படி செலவு பண்றாரு. அண்ணன் என்னதான் வேலை செய்றாரு. அது 1. அந்த டைம்ல வந்து என்ன நீங்க என்னண்ணே செய்றீங்கண்ணே? எப்படிண்ணே இவ்வளோ காசு? போச்சா? வாடா தம்பி. அண்ணன் என்ன செய்றான்னா, ஸ்வாஹான்ட்டு ஆரம்பிப்பாரு. நீயும் செய்றியா? இதோ பாரு 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கான்டா என் கூட. புடியே பட்டு தள்ளுடா. ஆ. ஆமா. அண்ணன் கூட உள்ளவர கண்டிப்பா அண்ணன் புடிபட விட மாட்டாரு. ஆனா கருப்பாடுன்னு வேணும்ல. அது 1. 2வது வந்து நம்ம ஆளுங்க பண்ற தப்பு என்னன்னா, நான் என் வீடியோல சொல்லியிருப்பேன். கமிட்மென்ட். அதாவது சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டாலே ஒரு வீடு வாங்கிர்றது. சிங்கப்பூர் வேலைய நம்பி ஒரு வீட வாங்கிர்றது. ஓகேவா? ஒரு காடி வாங்கிர்றது. தூக்கி தலையில கமிட்மென்ட்ட போட்டுக்கிறது. ஓகேவா? ஏன்னா, நம்ம வந்து என்னைக்குமே சிங்கப்பூர்ல வேலை செய்றோம். ஓகே. நம்மளுக்கு முதல்ல சம்பளம். அந்த காச கன்வெர்ட் பண்ணி பார்க்குறாங்க. கன்வெர்ட் பண்ணோம்னா ரூ. 6,000 ரூ. 7,000 ஸோ சொல்லி மாத்தி, அந்த ரூ. 7,000 பார்த்து அந்த ரூ. 7,000 உள்ள வாழ்க்கைய வந்து இவங்க வந்து இங்க அமைச்சுக்கிறாங்க. அ அது வந்து நீங்க வை நாட் நீங்க மலேசியால இருந்து ரூ. 7,000 சம்பாதிக்கிற அளவுக்கு உங்கள நீங்க லெவல் அப் பண்ணிக்கிட்டு, தென் யூ ஆமா. இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் வாங்கலான்னு ஏன் யோசிக்க மாட்றீங்க? சிங்க ஆ நீங்க சிங்கப்பூர் 30 வருஷம் வேலை செஞ்சு, பின்ஷன் வரைக்கும் வேலை செஞ்சீங்கன்னா பரவால்ல. திடீர்னு வந்து எம்சிஓ, இல்ல நாட்டுக்கு நாட்டுக்கும் சண்டை, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை. திடீர்னு வந்து மலேசியன் ஆளுங்க எல்லாத்தையும் விரட்டுறான். ஸோ இந்த வீடு வாங்குனீங்களா, காடி வாங்குனீங்களா, இத காசு கட்டுறதுக்கு. ஸோ இந்த மாரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கப்பல்ஸ் வந்து தங்கி வேலை செய்றாங்க.
தென் வேலை போயிடும். பட் அவங்களோட கமிட்மெண்ட்டை இது பண்ணுறதுக்கு வட்டி வாங்குறது. வட்டி வாங்கி, வட்டி வாங்கி, வட்டி வாங்கி அந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரி ஆஃபர்லாம் வர்றது. இது நடந்திருக்கு. நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் சொன்னீங்களே தெரியுது ஏன் செய்கிறாங்க அப்படின்னு. தெரிஞ்சும் ஏன் செய்கிறாங்கன்னா அவங்களோட சூழ்நிலை. செஞ்சே ஆகணும், இல்லைன்னா மாட்டிக்குவாங்க. ஸோ தே கோ பேஸ் ஒன் லாக்லாம், ஒரு கேம்பிளிங் மாதிரி. ஓகே. நெறைய பேசணும் ப்ரோ. ஆக்சுவலி எனக்கே அதான் இந்த ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி தான். இதுக்குள்ள வெளிய பார்க்குறதுன்றது தெரியுது ஒரு உருவம். ஆனா உள்ளுக்குள்ள பல ரூபங்கள் இருக்குன்ற மாரி, இந்த இந்த உலகத்துக்குள்ள பூந்துட்டோம்னா இவ்வளோ இருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாரி, அந்த எல்லாரும் பார்க்குறது வந்து இந்த சின்ன பையனுங்கள பூடுறதா, அந்த வெளியேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் இதில சேர்றானுங்கன்னா, இந்த மாரி இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஓ! நம்மள பார்த்து பயப்படுறாங்க. நம்மளுக்கு சின்னாங்க காசு வருது. நம்ம யார் பேச்சும் கேட்க வேணாம் அப்படின்ற மாரி. ஆனா இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கண் தொலைப்பு மாரி. அதுக்குள்ள பூந்துட்டோம்னா என்னென்ன நடக்குது? எவ்வளோ பிரச்சனைகள சந்திக்கிறோம். இப்ப நீங்க சொல்ற மாரி, இப்போ ஒரு பிள்ளை பொறக்கும்போது சொன்னீங்க, உங்களுக்கு பிள்ளை பொறக்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் தொலைஞ்சுச்சு அப்படின்னு. பட்டு இப்ப நீங்க திரும்பி பார்க்கும்போது, உங்களுக்கு என்னென்னலாம் இழந்துட்டீங்கன்னு தோணுது? லைக் இந்த இத்தன வருஷத்துல நீங்க இப்ப இப்ப ஓகே. நான் இப்ப என் என் வாழ்க்கை உண்டு. இது ஏன்னா என் வேலை உண்டு. நான் இருக்கேன் அப்படின்னு. பட் இருந்தாலும் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன இழந்துட்டீங்கன்னு தோணுது? உங்க வாழ்க்கையிலேருந்து? நான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். வாழ்க்கையே இழந்துட்டேன். அதுதான் எனக்கு தோணுது. டெய்லி நான் இன்னைக்கு இருக்கோம். இப்போ கூட நான் 2022ல தான் கேலுக்கு வந்தேன். கேலுக்கு வந்து நம்ப மாட்டீங்க, நான் வாங்கின காடி வந்து 37 வயசுல 38 வயசுல தான் என் காடியே வாங்கினேன். காடி. நான் அவ்வளோ நாள் ஆக்சுவலி அப்போ வந்து அந்த லைஃப் அப்படி இருந்துச்சு. அந்த டைம்லயும் உங்களுக்கு காசுலாம் நல்லா வந்துட்டு கையில அதான் ஒரு காடி வாங்கணும்னு தோணல. பாய்ச்சதெல்லாம் திருட்டு காடி, பியாங்காடி, ஃபோன் அடிச்சு கூப்பிட்டா காடி கொடுப்பான், பிஎம் கொடுப்பானுங்க, எஸ்டிமா கொடுப்பானுங்க. இந்த மாதிரி எடுத்து ஓட்டிக்கிட்டு, ஸோ இந்த வாசி காடி வாங்கணும்னு தோணல. ஸோ லைஃப்பில் ஃப்யூச்சர்னு அதெல்லாம் தோணல. இப்போ இந்த நிமிஷம் காசு இருக்கு, இன்னைக்கு என்ன செய்யணும்? இப்போ ஒரு 3 வருஷத்துல காடி வாங்கிட்டேன், லோரி வாங்கிட்டேன், பைக் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் அப்பயும் வந்து நீங்க என்கிட்ட இப்போ கூட 1 மில்லியன் என்கிட்ட காசு கொடுத்தா கூட இந்த குறை எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, வயசு என்னதான் நான் இப்ப கூட நான் ஒரு பங்களோ ஹவுஸ் வாங்கி நல்ல ஒரு வேலை நீங்க எனக்கு கொடுத்தாலும், ஈவன் ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன ஆக்கினாலும் அந்த குறை எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். போன காலங்கள் எவ்வளோ 20 வருஷம். இப்ப எனக்கு அடுத்த வருஷம் 40 வயசு. ரொம்ப 20 வயசுல இருந்து 40 வயசு 20 வருஷம் நான் வைல்ட் அண்ட் ட்ராக்ஸுக்கும் கேங்ஸ்டர் இதுவும் என் வாழ்க்கை போச்சு. எங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தல, என் தங்கச்சி அவங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு எல்லாமே நான் ஒரு காரணம்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. ஸோ அதனால தான் என்னை தனியாக நான் கொண்டு வந்துட்டேன். ஃபேமிலிலாம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு சின்ன மாமாவை இப்போ அவங்க சிங்கப்பூர் சிஸ்கோவில் வேலை செய்கிறாங்க. காலையில் கூட நான் அவங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு பேசிக்கும் போது அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா என்னத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்திருப்பீங்கன்னு, எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்போ சொல்லும்போது டக்குன்னு அடிச்சிச்சு எனக்கு. ஆமாம், 20 வருஷம் நேரத்துக்கு வந்து மேபி எனக்கு எல்லாமே இருந்திருக்கும் என்கிட்ட. எல்லாத்தையும் விட்டுட்டேன். வாழ்க்கை அப்படியே நீங்க ஏன்னா நீங்க அப்ப சிஸ்கோலேருந்து அந்த பிஆர் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொன்னீங்க. சீனே பேசுவேன், எப்படி வந்திருக்கும் லைஃப். இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இளைஞர்கள், இந்த சின்ன பையனுக்கு நம்ம முதல்ல பேசிட்டு இருந்தோம்ல, இதுலலாம் சேரணும் அப்படி இப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வயசு போனா திரும்பாது. இதுதான் என்னோட அட்வைஸ். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. எவரெஸ்ட் மலைக்கு ஏறுறீங்களா இல்ல என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா செய்யறது மண்ணுக்கு ஒரு வாட்டி யோசிச்சு செய்யுங்க. டைம் இஸ் கோல்ட். இது வார்த்தை வந்து உண்மை. டைம் இஸ் கோல்ட். வாழ்க்கை வந்து ஒரு வாட்டி தான், போனா திரும்பவே திரும்பாது. அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி உட்காந்துக்கிட்டு கடவுள் வந்து என்கிட்ட கேட்டாருன்னா நான் வந்து ஒன்னே ஒன்று தான் கேட்பேன், என்கிட்ட திருப்பி என்னோட இளமைய அந்த மாதிரிலாம் ஒண்டி புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. டைம் இருக்கும் போதே சாதிங்க. பேரண்ட்ஸை வந்து சந்தோஷப்படுத்துங்க, அவ்வளோதான். அந்த சாபம் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வாழ்க்கையில வந்து என்னென்னமோ தேடுறோம், நிம்மதியை தேடுறோம். ஆனா நம்ம பெத்தவங்களை வந்து சிரிக்க மறக்க வச்சிடறோம். அது மறந்துடுறோம். ஆக்சுவலி வந்து நம்ம பெத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே
மகாலட்சுமி அவங்க கொடுக்கறதுனால நம்ம கொடுப்பாங்க. ரெசிக்கின்னு வாங்கல மயக்காரவங்க. இது உண்மை. நம்ம தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கிட்டாலே நீங்க ஜோசியெல்லாம் எதுவுமே பார்க்கவே தேவையில்ல. வர வேண்டியது தன்னால உங்களுக்கு வரும். இது உண்மை. நான் உணர்ந்துட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ. இன்னைக்கு ரொம்ப நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பேசிருப்போம். ஆனா இன்னைக்கு பேசின டாபிக் உண்மையாவே பல பேரை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு டாபிக் தான் நம்ம பேசணும் அப்படின்னு. அதாவது நான் சொன்ன மாதிரி இது ஒரு 100வது எபிசோட். இது நம்ம வேற லெவலில் செய்யணும்னு எதிர்பார்த்தோம். ஆனா நான் எதிர்பார்த்ததோட எனக்கு தெரிஞ்சு நிறையவே ரொம்ப நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க விஜய். ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் மற்றவங்களுக்கு போய் சேரணும். இதெல்லாம் கேட்டாதான் அந்த சில பேருக்கு வெளியே இதெல்லாம் கூல் இதெல்லாம் செம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்ல வாழ்க்கையை தேடி போகணும், வாழ்க்கையில மற்ற விஷயங்கள் இருக்கு அப்படின்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் மாறினாலே நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த கேங்ஸ்டரிசம் லைன் ஓடுறது இதெல்லாம் வந்து மலேசியாவில் வந்து கேட்டாலே தமிழால் இந்தியர்கள் அப்படிதான் சொல்ற காலங்கள் மாதிரி நம்ம சமுதாயத்துல எல்லாருமே தமிழாலாம் படிப்பாங்க, வேலை செய்வாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு காலகட்டம் வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் போச்சு அப்படின்னு எனக்கு கண்டிப்பா விஜய் கிட்டே நம்ம ரேபிட் ஃபயர் கேட்காம அனுப்ப போறது இல்லை. ஒரு குட்டி ரேபிட் ஃபயர் இருக்கு. நம்ம அடுத்த ரேபிட் ஃபயர்ல சந்திப்போம். ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ப்ரோ. வணக்கம் மாத்திரி. நான் அதை முதல்ல இருந்து வருது. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்? விஜய். விஜய் தளபதி விஜய். நானும் என்னதான் செய்யறேன்னு தெரியல ப்ரோ. ஆனா நான் வந்து ஒரு பெரிய விஜய் ரசிகர் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா பிடிக்கும். சொல்லி வச்ச மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வர ஒரு 70% விஜய் ரசிகர்கள் வரும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, குமார் நீ தெரிஞ்சே கூப்பிடுற அப்படின்னு. உண்மையாவே நான் யாரும் அப்படிலாம் கேட்கறது இல்லை. நீங்க விஜய் ரசிகனா இருந்தா வாங்க அப்படின்லாம் நான் சொல்றது இல்லை. மக்கள் ஒன்னா சேர்றாங்க அண்ணனுக்காக அப்படின்னு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் நீங்க பார்த்ததுலே? சுப்பிரமணியம் ப்ரோ. நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த படம் ஆக்சுவலி ஞாபகம் வந்துச்சு ப்ரோ. ஏன்னா நீங்க அந்த சொன்னீங்களா ஆரம்பத்துல லைக் நம்ம அண்ணன் நம்ம திருத்தாங்கூடி பண்ணிடுவோம் அப்படின்னு. எனக்கு முதல்ல வந்து ஞாபகம் வந்து சுப்பிரமணியபுரம் தான் அப்படின்னு. ஏன்னா இந்த கதையை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படி எப்படி அந்த இப்படி ஆரம்பிச்சுன்னா போனது அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச வில்லன் படத்துல? உங்களோட ஃபேவரட் ஃபுட்பால் கிளப்? மென்செஸ்டர் யுனைடெடா? நான் வந்து ஒரு ஆர்சனல் ஃபேன் ப்ரோ. சிரிக்கிறீங்க. இந்த வருஷம் சீசனே எங்களோட தான். அண்ணாட காலைல எந்திரிச்சோன்னே நீங்க செய்யற முதல் விஷயம்? நானு அண்ணாட காலைல எந்திரிச்சோனையா போனை தான் பார்ப்பேன் முதல். இப்ப நீங்க இப்ப எல்லாம் இவ்வளவு சொல்றீங்களா லைக் நம்ம இவ்வளவு பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு. இப்ப நீங்க வெளியே போகும்போது உங்க பிள்ளைங்க கூட இல்ல ஃபேமிலியோட வெளியே போகும்போது இந்த சின்ன சின்ன பயணங்கள்லாம் இப்ப 20-22 வயசுல இருக்கிற பயணங்கள்லாம் இந்த மாதிரி ஏதாவது துள்ளிட்டு இருந்தாங்கன்னா இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு பார்த்தா என்ன தோணும்? என்ன பார்த்தா அவங்க பார்த்தா பாவமா இருக்கும். என்னைக்காவது போய் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நிறைய இப்ப எங்க இடத்துல ஹோம் டவுன்ல இருக்கும்போது நான் நிறைய பகிர்ந்து இருக்கேன். பசங்களுக்கும் தெரியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு. ஸோ ரொம்ப அட்வைஸ் கேட்பாங்க. நானும் ரொம்ப புத்திமதி சொல்லுவேன். இன்னைக்கு இருக்க நான் வீட்டுக்கு போனா கூட கூட்டமா வந்தாலும் கூட எப்ப நான் வந்தீங்க, டே வேணாண்டா வீட்டுக்கு போங்கடா, நீங்க மாறிட்டீங்கன்னு. உங்களை பார்த்தாலும் நாங்க வளர்ந்தோம், நீங்களே இப்படி இருக்கும்போது நாங்க கண்டிப்பா மாறி ஆகணும் அந்த மாதிரி சொல்லும் போது நான் வந்து எனக்கு ஒன்னும் வந்து நான் இன்னும் நல்லவனா இருக்கணும்னு எனக்கு தோணும். நல்ல விஷயம். உங்க வாழ்க்கையில் இன்னமும் உங்களுக்கு பயம் தர விஷயம் என்ன? துரோகத்தை பார்த்து பயம் அப்படின்னு. இப்போ உங்களோட இளம் வயசு மீன் இப்ப ஒரு 17-18 வயசு விஜய் உங்களுக்கு முன்னுக்கு வந்து நிக்கிறாருன்னா அவர்கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய சொல்லுவேன். ஒரு நாள் பத்தாது. பேச நிறைய இருக்கு. சரி, நிறைய இருக்கு. ஓகே ஓகே. நம்ம இந்தியன்ஸ் கிட்ட நீங்க பாக்குற 1 இல்ல 2 விஷயம் மெயினா இது 2 நம்ம மலேசியால இருக்கிற இந்தியன்ஸ் மாத்திக்கணும் அப்படின்னு. ஒண்ணு வந்து ஒற்றுமை வேணும். 2வது வந்து நீ பெருசு நான் பெருசு இந்த இது இருக்கவே கூடாது. இந்த போட்டி இருக்கவே கூடாது. ஒற்றுமை, நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஒண்ணு வந்து இது வந்து சொல்லி ஆகணும். ஸ்டீல் வந்து நம்ம வந்து தமிழர்கள் சண்டை போட்டுருவோம். ஆனா வந்து பிணையன்காரன், கேஎல்காரன், ஜோஹர்காரன்னு அந்த இது இப்ப வரைக்கும் இருக்கு. இவன் லாஸ்ட் வீக் கூட நான் அதெல்லாம் கடந்துதான் வந்தேன். இன்னும் கொஞ்ச நாள்ல 2026 வரப்போகுது. இந்த எபிசோட் நீங்க பாத்துட்டு இருக்கும்போது உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அடுத்த வருஷம் நீங்க உங்க ஏமா என்ன வச்சிருக்கீங்க? இன்னொரு லோரி வாங்கணும். ஒரு லோரி எதுக்கு அப்படின்னு? பல லோரி வாங்குங்க. கனவு எதுக்கு நம்ம சின்னதா வச்சுக்கணும் அப்படின்னு. அடுத்த வருஷம் நீங்க சொல்ற மாதிரியே உங்களுக்கு சிறந்த ஒரு வருஷமா இருக்கட்டும். நீங்க ஒரு லோரி இல்ல, நான் சொல்ற மாதிரி பல லோரிகள் உங்க ஃபேமிலியோட, உங்க பிள்ளையோட, உங்க ஒய்ஃபோட எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நானும் வேண்டிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அவ்வளவுதான் ப்ரோ, என்கிட்ட கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு. ஏன்னா அதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க சொல்லும் போது.
அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணும்போது அந்த உங்ககிட்ட இந்த வலியும் அந்த வேதனையும் எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அதுதான் நானும் பார்க்குற மக்களுக்கும் அது போய் சேர்ந்துச்சுன்னா நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அத பார்த்தா தான் மத்தவங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளும் அந்த மாரி வேணாம், நம்ம அந்த மாரி சிச்சுவேஷனுக்கு போயிடக்கூடாது. நம்மளும் அந்த மாரி வருத்தப்படக்கூடாதுன்னு கேட்டு திருந்துனாங்கன்னா, எனக்கும் சந்தோஷம் தான். கண்டிப்பா அந்த பெருமைலாம் உங்களுக்கு தான் போய் சேரும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உங்க ஊர்ல அந்த பையனுங்கலாம் எப்படின்னா, நீங்களே தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, உங்க Instagram அண்ட் TikTok அங்கலாம் கூட பார்க்கும்போது நெறைய பேர் அந்த கீழ கமெண்ட்ஸ்லாம் அதான் சொல்றாங்க. நான் உங்கள பார்த்து தானே வளர்ந்தோம். நாங்களே இப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அதான் நீங்க சொன்ன மாரி இதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்ததுன்றது முக்கியம் இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் வர்றது தான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையும், சமுதாயமும், உலகமும் பேசும் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நினைக்கிறேன் கணேசன விஜய் பத்தி பேசும்போது கண்டிப்பா எல்லாரும் இதுதான் பேசுவாங்க. விஜய்னா யார் தெரியுமா? அவர் வந்து இப்படிலாம் இவ்வளோ ப்ரீச் பண்றாரு, இவ்வளோ பேர மாத்திருக்காரு. அவர பார்த்து இவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்காங்கன்றது தான் நான் நினைக்கிறேன் மிச்சம் இருக்கிற உங்க வாழ்நாள்ல நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் உங்கள பத்தி பேசுவாங்க அப்படின்னு. இந்த வீடியோ வெளிய போனதுக்கு அப்புறம் நானும் ஹோப் அண்ட் ப்ரே பண்ணிக்கிறேன். நெறைய பேர் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நீங்க செய்ற விஷயம் நெறைய பேருக்கு போய் சேரணும். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்தோன்றது முக்கியம் தான். பட் அத தாண்டி திருந்தி இருக்கிறது அதோட முக்கியம். அப்படி ஒரு முடிவு எடுத்தவங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. உங்கள கூப்பிட்டு நீங்க பேசுனதுக்கு. அதான் நான் சொன்ன மாரி உங்களுக்கே தெரியாம வெளிய அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு. எவ்வளோ பேர் என்கிட்ட சொன்னவங்க. அதாவது இவர் கூப்பிடுங்க அப்படின்னு. ஸோ சில நேரம் அப்படிதான். நம்ப அன்னாடம் நம்ம விஷயத்த செஞ்சுட்டு இருப்போம். யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நெனைப்போம். ஆனா ஆக்சுவலி வெளிய நெறைய பேர் நம்மள பத்தி கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஸோ நீங்க பண்ற விஷயங்கள் நெறைய இடத்துல போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு நெறைய இடத்துக்கு போய் சேரட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லா பிடிச்சிருச்சு. ரொம்ப நன்றி. என்னைய மதிச்சு கூப்பிட்டதுலயே. கடைசியா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். நம்ம வாழ்க்கையில வந்து இன்னொன்னு வந்து பசங்களுக்கு சொல்றேன். பல பசங்க வந்து சிறு வயசுலயே காதல் பண்றாங்க. லைஃப் பார்ட்னர கரெக்ட்டான லைஃப் பார்ட்னர வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும். இல்லன்னா வந்து சில நேரம் வந்து அதுவும் வந்து நம்ம அழிவுக்கு வந்து ஒரு காரணமாயிரும். ஸோ ரொம்ப இப்ப நான் பார்க்குறேன் நம்ம சிறு வயசுல சிங்கிள் மதர் ஆயிடுறாங்க, சிங்கிள் ஃபாதர் ஆயிடுறாங்க. ஸோ ரொம்ப இந்த பிரச்சனை நடக்குது. ஸோ லைஃப் பார்ட்னர் வந்து கரெக்ட்டான லைஃப் பார்ட்னர நீங்க தேர்ந்தெடுத்தா தான் உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஈவன் நானே இப்ப மாறுனதுக்கு வந்து கரெக்ட்டான லைஃப் பார்ட்னர் ஒருத்தவங்க இப்ப வந்திருக்காங்க. ஒரு 3, 4 வருஷமா அவங்கனால தான் நானே மாறி எனக்கு ரொம்ப அவங்க சப்போர்ட்டா இருக்கிற வச்சு தான் இவ்வளோ என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதுதான். ஆபத்தும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நல்லா நல்லா சொன்னீங்க. நல்லா சொன்னீங்க ப்ரோ. உண்மதான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க சொன்னீங்க என்னையும் மதிச்சுலாம் கூப்பிட்டு அப்படிலாம் பெரிய வார்த்தை இல்ல ப்ரோ. நம்மளே ஒரு குட்டி சேனலு. இதுல என்ன கூப்பிட்டா நீங்க வர்றது தான் எனக்கு மரியாதை அப்படின்ற மாரி. ஸோ இதுல கூப்பிட்டதுல ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு அப்படின்னு. இவ்வளவு நேரம் இந்த எபிசோட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா மூச்சு விடாம பேசுறது எல்லாமே அதுக்காக தான். 100 எபிசோடு போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல சில பல மாற்றங்கள் வரும்னு நான் நம்புறேன். பட் அதுக்கு மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். எவ்வளவு யோசிச்சாலும் புது ஐடியா வர மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. குமார் இவ்வளவு நேரம் மைக் வச்சு பேசுறது போதும். இதுக்கப்புறம் வேற மாதிரி ஏதாவது செய்யலான்னு உங்ககிட்ட ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நம்மளோட விஜயோட ப்ரொஃபைல் லிங்க் கீழே இருக்கும். டிக்டாக்ல அவரையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட்ல இன்னொரு கெஸ்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5, 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.